பரலோபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையிலையும் உம்முடைய திருப்பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக்கொள்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உமக்குள்ளே உம்முடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி உமக்குள்ளே ஊன்ற கட்டப்பட எங்கள் ஒவ்வொரு உதைத்தாரும். தொடர்ந்து நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்குள்ளே ஓங்கி வளர உதவி செய்யும். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் பரலோபிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக பேரன்பின் கீதங்கள் அந்த பாடல் புஸ்தகத்தில் உள்ள 25வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 25. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நம் உள்ளத்தில் வந்த அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆனந்தமாய் நாம் பாடி இந்த பாடலை பாடுவோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்னுள்ளம் வந்தாரே. ஆனந்தம் பாடி அன்பரில் மகிழ்ந்து ஆடி பாடி துதிப்பே. பரலோக தேவன் பாரினில் வந்தார் பாவி என்னை மீட்கவே.
கடைசியாக பாடல் புஸ்தகத்தில் உள்ள 391வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 391. எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட பாதையில் இருக்கும் பொழுதும் மாறாத ஒரு பங்கு ஒரு பங்கு என்னன்னா, கர்த்தர் நல்லவர் என்பது மாறாத பங்கு. அப்படிப்பட்ட நல்ல கர்த்தரை ருசித்தவர்களாய் இந்த பாடலை எல்லா சூழ்நிலையிலையும் நாம் துதிக்க முடியும் என்று. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவரை நம் வாழ்வில் கொண்டிருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையும் அவரை துதித்து மகிழ்ந்து வரக்கூடிய தருணம். அந்த சூழ்நிலையும் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், பூமியை சுதந்திரிப்போம் என்று எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் நல்லவர் என்பதை ருசித்து, எல்லா சூழ்நிலையும் அவர் நல்லவர் என்பதை ருசித்து அவர் ஆண்டவரை அறிகிற அறிவினால் எழுதப்பட்டவர்களாக நாம் பாடுவோம்.
ஏமாற்றம் தோல்விகள் கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், நம்மை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், பூமியை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், பூமியை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் மாறாத நல்ல தகப்பனாக, நம்மோடு எப்பொழுதுமே ஒரு நல்ல நண்பராக நம்ம கூடவே இருந்து இந்த நாள் வரைக்கும் நடத்தின அவருடைய பாதை, நம்மேல் பாராட்டின அவருடைய அன்பு மாறாதது, மகா பெரியது, அநாதி சிநேகத்தால் நம்ம இழுத்துக்கொண்ட நல்ல அன்பு, ஒருபோதும் நம்மை கைவிடாத அவருடைய கரம், எத்தனையோ சூழ்நிலை எவ்வளோ குறையுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த குறைகளெல்லாம் நிறைவை மாற்றுகிற ஒரு பங்கு அவர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அதே சமயத்தில் அந்த குறை நிமித்தம் நம்மை தள்ளாத தேவனாக நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்ம மத்தியில் வாசமாக இருக்கும் பொழுதோ நம்ம எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து ருசித்தவர்களாய் நாளத்திலிருந்து தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபார் யுவர் குட்னஸ். வாழ்க்கையில நல்லவராகவே இருந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எத்தனையோ காரியங்கள் நீடிய பொறுமையாக எங்கள் மேலே, நீடிய பொறுமைக்கு அர்த்தமே உங்களிடத்துல தான் கற்றுக்க முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட நீடிய பொறுமையாக எங்கள் வாழ்க்கையில் இருந்து எங்களை நடத்துகிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் செய்த மாற்றங்களுக்காக நன்றி. எங்களை ஆண்டவரே நித்திய வாழ்க்கையை, நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்து, அப்பா எங்களை ஆண்டவரே புதிய வாழ்க்கையை எங்களுக்கு பூமியில் தந்து நடக்க முடியாது செஞ்சிருக்கிறீங்களே, நன்றி நன்றி. பரலோக ராஜ்யத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உங்களுடைய சித்தம் செய்யும் உங்களுடைய பிள்ளையாக இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை நம்முடைய ரத்தத்தினால கழுவி, பாவியாக இருந்த என்னையோ நீ உங்களுடைய ரத்தத்தினால கழுவி நீர் என்னை மீட்டு எடுத்த நம்முடைய கிருபைக்காக, ரட்சிப்பிற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ், ஃபார் யுவர் ஃபர்கிவ்னஸ் லார்ட், ஃபார் யுவர் லவ் டுவர்ட்ஸ் அஸ் லார்ட். தேங்க்யூ. பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ். நன்றி நன்றி நன்றி. இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். என்ன நான் செய்திடுவேன், நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். என்மேல் பாராட்டின உமதன்பு ஈடா என்ன நான் செய்திடுவேன், நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா, பாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, ஓர பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ
என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா பாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா தேவதூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன் தேவதூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். நாம் ஒரு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் சுருக்கமாக அவருடைய துதிகளை ஏறெடுப்போம். லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நாம் இந்த வசனங்களிலே 2 விதமான மக்களை இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஒரு வித கூட்டத்திலே உள்ளவர்கள், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆழமாய் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அஸ்திபாரத்தை போட்டு தேவனுக்குள்ளே அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து எப்போதும் அவருக்குள்ளே அஸ்திபாரம் போட்டு அந்த உறுதியான வாழ்க்கையை கொண்டவர்கள். இன்னொன்று, அவர்கள் வெளிப்படையாய் கிறிஸ்தவர்கள் போல் இருந்தாலும் அவர்கள் வெளிப்படையாய் ஒரு வீடு கட்டினது போல் பார்வைக்கு தெரிந்தாலும் மணல் மேல் கட்டின வீடு போல வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக வேளைகளிலே அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையாய் தேவன் என்னை சுகமாக்கினார், தேவன் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று ஒரு வெளிப்படையாய் ஒரு சோலிஷாய் என்னுடைய மாம்சீகத்துக்கு ஏற்ற விதமாய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து போகிற ஒரு கூட்டத்தை இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையான ஒரு மணல் மேல் கட்டப்பட்டது போன்ற ஒரு கட்டடம் போன்ற ஒரு வாழ்க்கையை தேவன் வாழும்படியாக நம்மை அழைக்கவில்லை. அதற்கு மாறாக நாம் இந்த 48வது வசனத்திலே படிக்கிறது போல ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடுகிற ஒரு உறுதியான வாழ்க்கை வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் வெறும் ஒரு ஆத்துமத்திலே ஏற்படுகிற ஒரு கிளர்ச்சிக்காக ஆத்துமத்தை நாம் திருப்திப்படுத்துகிற ஒரு மேலோட்டமான ஒரு சுகம் பெறுகிறதோ ஒரு மேலோட்டமான வெளிப்படையாய் நாம் இந்துக்கள் கூட நாம் பார்க்க முடியும். அவர்கள் ஏதோ ஒரு சில பண்டிகைகளோ அல்லது ஒரு சாமி வந்தது என்றோ அவர்கள் சில வெளிப்படையாய் ஒரு ஆத்துமத்திலே சில கிளர்ச்சியை அவர்கள் பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். அதுபோன்ற ஒரு வெளிப்படையான ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கை வாழாமல் ஆழமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வாழும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆழமாய் தோண்டி நம்முடைய ஆவி தேவனுக்குள்ளாக இன்னும் அதிகமாய் வளரும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு ஆழமான மனம் திரும்புதலோடு மனம் திரும்பி தேவனை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆவிக்குரிய மனிதன் இன்னும் அதிகமாய் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழியிலே நடந்து அவருடைய விருப்பத்தை செய்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிற அந்த ஒவ்வொரு பகுதியிலேயும் இந்த மாம்சத்தினுடைய காரியங்களை நாம் இழந்து ஆவியிலே நாம் பலப்படும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் ஆவியிலே கட்டப்படுகிற அந்த ஜீவியம்தான் ஆழமாய் தோண்டப்பட்டு அது ஒரு கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு ஜீவியமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அது மாறுகிற ஒரு பகுதியாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாம் வெளிப்படையாய் ஒரு நம்முடைய சோலிஷ் என்ற ஒரு பகுதியிலே ஆத்துமத்துக்கேற்ற
ஒரு வெளிப்படையாக நம்முடைய உணர்வுகளை நாம் திருப்திப்படுத்துகிற ஒரு பகுதியாக மட்டும் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிற ஒரு இடத்திலே நாம் இருந்தோம் என்றால் அது இப்படிப்பட்ட ஆழமாய் தோண்டப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இல்லாமல், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இல்லாமல், மணல் மேல் கட்டப்பட்டு ஒரு பெருவெள்ளமோ காற்றோ வந்து அது முழுவதும் சேதமடைந்து போகிற ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கைக்கு நேராகவே நம்மை நடத்தி செல்லும். எனவே நாம் எச்சரிக்கையாக இருந்து நாம் எப்போதும் இந்த ஆவிக்குரிய மாம்சத்தின் காரியங்களை நாம் களைந்து நாம் எப்போதும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் சொல்லுகிறபடி இந்த சூழ்நிலையிலே நான் எப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் காட்டுகிறபடி நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழும்போது ஆவியிலே கட்டப்பட்டு நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை சுதந்திரிக்கிறவர்களாக நாம் மாற முடியும். நாம் இந்த மாம்சத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது அது இந்த நம்முடைய மனுஷ வாழ்க்கை என்பது அது ஒரு புல்லை போன்ற ஒரு வாழ்க்கை, புகையை போன்ற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் ஆழமாய் தோண்டி ஆவிக்குரிய நலன்களை நாம் பெறாமல் வெறும் மாம்சீகமாய் மாம்சத்தின்படியான ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறவர்களாய் இருந்தோம் என்றால் அந்த மாம்சீகத்தின் காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதாகவும் நம்மை ஆட்டி படைக்கிறதாகவும் எப்போதும் இருந்து விடுகிற ஒரு பகுதியாய் நேருகிற ஒரு பகுதியை நாம் பார்க்க முடியும். வெறும் கோபமும் ஆத்திரமும் மூர்க்கமும் போட்டியும் பொறாமையும் எப்போதும் சண்டையும் ஒரு என்னுடைய நியாயங்களையும் நீதியையும் அப்படி சுயத்தினுடைய அந்த மாம்சத்தின் காரியங்களையே எப்போதும் நிறைவேற்றுகிறவனாக இருந்து ஒரு புகை போன்ற இந்த வாழ்க்கை கடந்து போகும்போது அந்த மாம்சத்தின் கிரியைகளிலேயே அழிந்து போகிற இந்த உலகத்தின் வாழ்க்கையை விட்டு நாம் கடந்து செல்லும்போது நாம் இந்த மாம்சத்தை பேணி பாதுகாத்த மாம்சம் என்பது நம்முடைய வாழ்க்கை அழியும் போது அதுவும் அழிந்து போகிற ஒரு இடத்திலே தான் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு ஒரு நிலையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக வந்த ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்க்கையோ மரணம் வந்தாலும் இந்த உலகத்தின் வாழ்க்கை முழிந்து போகிற நேரம் வருகிற போது அவன் மரித்தாலும் விசுவாசி பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறது போல அவனுடைய அந்த ஆழமாய் தோண்டி அந்த ஆவியிலே பெற்ற அந்த நலன்கள் என்பது இந்த வாழ்க்கையோடு முடிந்து வருகிற ஒரு காரியமாக இல்லாமல் அந்த பகுதி என்பது மரித்தாலும் பிழைக்கிற அந்த ஒரு மரித்தாலும் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறது போல அந்த பிழைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையே நாம் என்றென்றும் அழியாத ஒரு மேலான ஜீவியத்தையே பெறுகிற ஒரு இடத்துக்கு நம்மை நடத்தி செல்லும். எனவே நாம் இந்த கடைசி நாட்களிலே நாம் மிக கவனமாக இருந்து நாம் ஒரு மேலோட்டமான நம்முடைய மாம்சத்தின்படி மாம்சத்தை பேணுகிற ஒரு இடத்திலே இல்லாமல் எப்போதும் ஆழமாய் தோண்டி ஆவியிலே நாம் பலப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாகவே அழைக்கப்படுகிறோம். நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் வளரும்படியாக தேவன் நம் எல்லோருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். கேட்ட தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். லூக்கா 6 நான் படித்த அந்த காரியம் எனக்கு லூக்கா 6 மத்தேயிலையும் இருக்குது. என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்றவங்க எல்லாருமே அங்கே உள்ளே பிரவேசிக்கிறது இல்லைன்றது அங்கே இந்த எச்சரிப்பை வந்து ரசிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே நான் மனம் திரும்பி ஆழமாய் மனம் திரும்பி ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஆரம்ப காலத்திலே இந்த வசனங்கள்லாம் இதயத்தில் பதிஞ்சு வைத்துக்கிட்ட ஒரு காரியம் இது. ஏன்னா என்னால் நான் கிறிஸ்தவனை போல வெளிப்பிரகாரமாக காண்பித்து அந்தரங்கத்தில் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ முடியும். வெளியே எல்லார் இடத்துலையும் அங்கீகாரம் பெற்று இவன் நல்ல கிறிஸ்தவன் என்ற அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு நான் எல்லாருமே நான் நல்ல கிறிஸ்தவன்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். ஆனால் அந்தரங்கத்தில் நான் எப்படி இருக்கேன்றது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த அந்தரங்க வாழ்க்கை தான் எவ்வளோ முக்கியம். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் உன்னை அறியேன்னு சொல்கிறார். அப்போ நான் உன்னை அறியேன்னு சொல்லும் பொழுது அக்கிரம செய்கைக்காரன்னா பிதாவின் சித்தம் செய்கிறத தான் பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத தான் அக்கிரம செய்கைன்னு சொல்கிறார். அப்போ அதிலேருந்து என் வாழ்க்கையில் ரொம்ப ஆழமாக நான் பிடிச்சிக்கிட்டது என்னென்னா, ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய சித்தம் செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, அதையே நோக்கி பிரயாணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி தான் வாழ்ந்தார். சமாரியா ஸ்திரியை சந்தித்து அந்த சீஷர்கள் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சொல்கிற ஆண்டவர் சொல்கிற அந்த காரியம் என்னென்னா, அதுவே எனக்கு உணவுன்னு சொல்கிறார். பிதாவும் சித்தம் செய்வதே எனக்கு உணவுன்னு சொல்லி வாழ்ந்தார். அப்போ நான் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளையான அந்த பூமியில் பிறந்து மறுபடியும் பிறந்திருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா, நான் அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு காரியம் அவர் சித்தத்தை கேட்டு தெரிஞ்சு அறிஞ்சு தான் நான் நடக்கணும். அதில் நிறைய ஆண்டவர் சில காரியங்களில் சாக்ரிஃபைஸ் இருக்கும். சில காரியங்கள் அவர் சித்தத்தின்படி நடக்கும் பொழுது
நம்மை சுற்றி குடும்பத்தார் கூட எதிர்த்து நிற்கக்கூடிய தருணங்களும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் குறித்து பொறுப்பு எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், என்னுடைய பங்கில் என் பவுண்ட்ரி தான், என் பவுண்ட்ரிக்கு வெளியே போய் நான் எதுவும் செய்ய போகிறது கிடையாது. ஆனால் என் பவுண்ட்ரியில் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நான் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையையும் இந்த எச்சரிப்பையுமே இருபத்தி நாளத்தில் ஆரம்ப காலத்திலேயே நான் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் இது எல்லாம் நீ கேட்ட மாதிரி மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய எச்சரிப்பு. இது ஒரு எச்சரிப்பு. அந்த வைஸ் வர்ஜின்ஸ், அதாவது என்னது புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து பார்க்கும் பொழுதும் புத்தியற்ற கன்னிகைகளுக்கு அந்த இடத்துல அணைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அப்போ லாஸ்ட் மினிட்ல போய் லைஃப்பை தேட போகிறாங்க, விற்கிறவரில் வாங்கலான்னு போகிறாங்க. ஆனால் வரும்பொழுதோ அவங்களுக்கு கதவு பூட்டிருச்சு. இப்படி அநேக காரியங்கள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு விதையும் ஒரு இருதயத்தில் போய் எல்லாத்துலேயுமே ஆழம், ஒரு பேஷன்ஸ், இப்படிலாம் தான் ஃப்ரூட்ஃபுல்லாக மாற முடியுன்றதை ஆண்டவர் சொன்னார். நம்ம அந்த விதைக்கிற விதையை குறித்து கேட்கும்போதோ அந்த இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கணும்னா, நல்ல இருதயம் ஒரு நல்ல நிலம் அது நல்லா பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம், நல்லா உழுதப்பட்ட ஒரு நிலம். அதுக்குள்ளார விதை உள்ளே போய் பொறுமையாக அது மூடி இம்மீடியட்டாக செடி வராது. பொறுமையாக இருந்து பேஷன்ஸாக இருந்து தான் அதிலிருந்து வெளியே ஃப்ரூட்ஃபுல்லாக மாறுது. எல்லாமே இம்மீடியட்டாக நான் சந்தோஷமாக சண்டே மெசேஜில் நான் கேட்டேன், சந்தோஷமாக இதயத்தில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப போய் வீட்டில் அதே சூழ்நிலை வரும்பொழுது உடனே நான் அந்த சோதனை நேரம் வரும்பொழுது நான் தோற்று போகிறத பார்க்குறப்ப நான் பாறையை போல தான் என் இருதயம் இருக்கோ, அதனால தான் இருக்குது. அதனால தான் அந்த விதை லேசாக துளிர் விடுறது போல் இருந்தாலும் சோதனைன்றது ஒன்று வரும்பொழுது வசனமாச்சும் வாழ்க்கையாச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த சோதனைக்கு உள்ள ஒப்புக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளார போயிடக்கூடும். அப்படி இல்லாதபடி எப்பயுமே ஒரு ஆழமான ஒரு ஃபவுண்டேஷன், பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி திடீர்னு காணாமல் போகிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற வாழ்க்கை என்னென்னா, அவருக்குள்ளாக மறைந்திருந்து அவருக்குள்ளார பாடுபடுகிற ஒரு வாழ்க்கை, என் சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, நான் என்னையவே மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது மறைந்திருக்கும். யாருக்கும் எல்லா நேரமும் என்ன மறிக்கிறோம், என்ன நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருக்குள்ளாக எல்லா சூழ்நிலையிலும் மறைந்திருந்து எவ்வளவு காரியங்கள் எனக்குள்ளே சுயம் எழும்பி வருதோ எல்லா காரியங்கள்லேயும் ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில் நான் மறிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய. மரணம் என்று எனக்கு இந்த காரியம் கேட்டது எப்போ கேட்டேன்னு கூட ஞாபகம் இல்லை. ஆனால் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதாவது ஒரு சடலமானது ஒரு சடலத்துக்கிட்ட போய் என்ன பேசினாலும் அது திரும்ப பேசாது. அது என்ன தான் அதை போய் அடித்தாலும் அது பாட்டு கிடக்கும். அந்த மாதிரி என்னுடைய சுயத்திற்கு நான் மறித்து நான் சாகணும் ஆண்டவரே. அப்படி நான் எந்த சூழ்நிலையானாலும் என்னை யார் என்ன செஞ்சு என்னை என்னை ப்ரொவோக் பண்ணணும்னு நினச்சாலுமே கூட நான் அந்த சடலத்தை போல் இருக்கணுன்ற ஒரு சேலஞ்சை என் லைஃப்பில் எப்பயுமே வச்சுருக்கிறேன். அதில் நான் பெர்ஃபெக்ட் ஆனது இல்லை, ஆனால் பெர்ஃபெக்ஷனை நோக்கி போகிற ஒரு பாதையில் ஆண்டவர் வச்சுருக்கிறார். திரும்பி பார்க்குறேன், எத்தனையோ பாதையில் எத்தனையோ காரியங்களில் அந்த மாற்றத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் மாற வேண்டிய பகுதி அநேகம் இருந்தாலும் இதுவரைக்கும் செய்த நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மைகளை நினச்சி நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வேறு விட்டு ஒரு ஆழமாக மறைந்திருந்து கிறிஸ்துவுக்குள்ளார என்னுடைய ஜீவன் மறைந்திருந்து என்னுடைய இந்த பூமி பிரகாரமான ஒரு ஜீவனை நான் இழந்து நித்திய ஜீவனை நான் பெற்று நான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்வதே ஆண்டவர் அதே போல் எல்லாம் அந்த மாதிரி ஆண்டவர் சித்தம் செய்யும் பொழுது இது எல்லாமே அதோட பங்கு தான். ஆண்டவர் அநேக நேரம் சில சூழ்நிலையில் வரும் பொழுது இந்த சூழ்நிலையில் அவர் சித்தம் என்பது என்னவென்பது சொல்லும் பொழுது இது என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருன்றதுக்காக அவர்கிட்ட பலனை கேட்டு பெற்று கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது அது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் ஆண்டவர் நடத்துவார். அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் சித்தம் செய்கிறதுன்றது ஒரு கஷ்டமான காரியம் கிடையாது. ஏதோ கஷ்டமான காரியம்னா நமக்கு ஒரு இழப்போ நமக்கு ஒரு லாஸ் இருக்கக்கூடிய காரியம் கிடையாது. அது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா தெரியும். அது கீழ்ப்படிஞ்சு நடந்து அது நிமித்தம் நடக்கக்கூடிய நன்மையை பார்த்ததுக்கப்புறம் இனி என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆண்டவரே, நான் சில சூழ்நிலையில் நான் கூட சில சமயம் முரண்பிடிக்கக்கூடும், என்னை விட்டுறாதீங்க, நீங்கள் என்னுடைய சித்தம் என்னன்றதை மட்டும் எனக்கு காமிங்க, நான் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன் ஆண்டவர். ஏன்னா நீங்கள் நடத்துகிற பாதை எல்லாமே எனக்கு செவ்வையான பாதை தான், நீங்கள் நடத்துகிற பாதை எல்லாமே எனக்கு பெர்ஃபெக்டான பாதை தான் நீங்கள் நடத்துகிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு இடத்துல தான் உண்மையிலேயே ஆண்டவருடைய பாதைகள் எல்லாமே இருக்கும். இது மாறாத ஒரு பங்கு. இப்படிப்பட்ட தேவனுடைய உத்தமத்தையும் உண்மையும் எண்ணி நாம் இதயத்தில் அப்படியே ஆழமாய் வேறு விட்டு மறைந்திருந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஸ்லோவாக க்ரோ ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் க்ரோ ஆகட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தாலும் பரவாயில்ல, ஆனால் க்ரோ ஆகணும். அதை அக்னாலேஜ் பண்ணால் மட்டும்தான் முடியும். என்னிடத்துல இருக்க குறைகளை, என்னிடத்துல இருக்க தவறுகளையும் பாவத்தையும் நான் அக்னாலேஜ் பண்ணும் பொழுது தான் ஆண்டவர் கழுவுறாரு, மாற்றுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையை எவ்வளோ அழகாக ஆண்டவர் மாற்றிட்டு வராரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் ஆண்டவரை என்னை கைவிட்டுறாதீங்க, முடிவு வரைந்து நீங்கள் நடத்துங்கப்பா, நீர் என்னை அழைச்சிங்க, நீங்கள் தான், நீர் உண்மை உள்ளவர், முடிவு வரைந்து நீ நடத்துவீர் என்று அறிஞ்சு அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போயிடாதபடி அவரையே நோக்கி பார்த்து ஓடக்கூடிய இந்த மறைந்திருந்து வேறு விட்டு நல்ல ஒரு அஸ்திபாரம் போட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை
நம் சபையாக எல்லோரும் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் சகோதரர்கள் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதில் அந்த லூக்கா 7 நம்ம வாசித்த அந்த 2 வித்தியாசம், ஆழமாய் தோண்டி 48வது வசனம், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அதை ஆரம்பிக்கிறது வந்துட்டு என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த வார்த்தை வந்துட்டு என் லைஃப்பில் நான் இப்படி உணர்ந்திருக்கேன். அது என்னென்னா, என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் அது நான் கர்த்தர்ட்ட போயிட்டு இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு விஷயம். வெறும் கட்டளையில் மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் ஒரு லேவியனை மாதிரியோ இல்லாட்டி இது இப்படி செஞ்சால் இப்படி தான் அந்த பழைய உடன்படிக்கை மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு முறையும் கர்த்தர்ட்ட போயிட்டு அங்கே கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்கிறாரு, இதை நான் எப்படி இந்த சுச்சுவேஷனை நான் கையாளணும், என்னுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாகும். ஏன்னா நான் பழைய கட்டளைகள் மாதிரி எடுத்தேன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கோலை பிடிக்கிற ஒரு ஆளாக நான் மாறி அந்த மாதிரி மற்றவங்ககிட்ட நான் அதை இம்போஸ் பண்ணுற ஒரு ஆளாக மாறுறத நான் பார்த்துருக்கேன். அப்படி இல்லாமல் நான் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு முறையும் கர்த்தர்ட்ட போகும்போது அந்த விஷயங்கள் நான் ஆவிக்குரிய தன்மையில் என்னுடைய உள்ளான ஒரு விஷயத்தில் நான் வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்கணும், மற்றவங்கள்ட்ட முன்னாடி பெர்ஃபெக்டாக காட்டணுன்றது இல்லாமல் என்னுடைய ஆவிக்குரிய உள்ளான ஜீவியத்தில் கர்த்தருக்கு மாதிரியே நான் ஒரு ஆளாக மாறணும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள்னு சொல்கிற வார்த்தையோட அர்த்தம் வந்துட்டு கர்த்தர் எனக்கு எல்லா விதத்துலேயும் நன்மையானவராக இருக்காருன்னு சொல்கிற மாதிரி நான் மற்றவங்களுக்கும் எல்லா விதத்துலேயும் நன்மையான ஒரு ஆளாக இருக்கணும். என்னுடைய நற்பெயர் இல்லை முக்கியம், கர்த்தர் செய்ய என்ன நினைக்கிறாரோ அவரை ஆண்டவரேன்னு நான் சொல்லிவிட்டு அதுதான் மேலே சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரேன்னு நான் அவரை சொல்லிவிட்டு நான் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு கொடுங்கோலனாக மாறிடுறதுக்கான விஷயத்துக்குள்ளே நான் அநேக நேரம் நான் போயிருக்கேன். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் அஸ்திபாரம் போடுறது, கர்த்தருடைய அன்புக்குள்ளே அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நான் செய்கிறதுன்றது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படி மண்ணு மேலே போடுறதுன்றது என்னென்னா, என்னோடய சூழ்நிலையில் மட்டுமே பார்த்து என் சூழ்நிலைக்கு நான் இப்படி செஞ்சால் தான் இதுலேருந்து நான் தப்பிக்க முடியும். கர்த்தர் சொல்கிற வார்த்தை அநேக நேரம் சூழ்நிலைக்கு அகென்ஸ்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். சூழ்நிலையில் பார்த்து அதுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் சொல்கிறது வந்துட்டு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போன ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது அவரோட சொந்த ஊர், அடுத்து அவரோட பிழைப்புக்கு என்ன செய்வாருன்ற அந்த எந்தவித விஷயமே கேட்காம கர்த்தர் சொல்கிறாரு, அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதேமாதிரி அவரோட ஒரு முறை வந்துட்டு அவரோட சொந்த பிள்ளையும் கூட, அவருடைய பிறப்பால் வந்த ஒரு பிள்ளையை கூட நீ வந்துட்டு உன் மனைவி சொல்கிறத கேட்டு அவனை அனுப்பி விட்டுருன்னு சொல்லும்போது அதுவும் அங்கே கஷ்டமாக தான் இருக்கும். இந்த பாதையில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரு, அது என்னோட சூழ்நிலைக்கு அகென்ஸ்டாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய அஸ்திவாரம் கற்பாறையின் மேலே இருக்கணும். அந்த கற்பாறையின் மேலே இருந்து அது கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதுபடி நான் கேட்கும்போது அந்த மண்ணை தோண்டி ஒவ்வொரு முறையும் நான் அதை கீழ்ப்படிஞ்சு செய்யும்போது அந்த மண்ணை தோண்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல அந்த கற்பாறையின் மேலே நான் நிற்கும்போது அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு ஒரு விஷயம், தாவீதை குறித்து ஒரு விஷயம் எப்பவுமே ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும். சொந்த மனைவியை ஒருத்தவங்க இழுத்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு அதை எப்படி கர்த்தர்கிட்ட கேட்க முடியும்? கர்த்தர் வந்துட்டு மனைவியை வந்துட்டு மீட்டுக்கொள்றதுக்கு விட மாட்டாரா? ஆனாலும் நான் இப்போ போகவான்னு சொல்லி கேட்பார். சொந்த மனைவி, பிள்ளைகள், மற்ற ஆஸ்தி அதெல்லாம் போனது கூட விஷயம் இல்லை. சொந்த மனைவியை ஒருத்தர் சிறைபிடிச்சு போனப்போ அங்கே வந்துட்டு தாவீது வந்துட்டு கர்த்தர்கிட்ட இருந்து ஆண்டவரே நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லும்போது கர்த்தர் அவர்கிட்ட சொல்லுவார், நீ போ எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவான்னு சொல்லும்போது அதுவரை காத்திருக்க அந்த இருதயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அந்த மண்ணை தோண்டி 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 அந்த கற்பாறை வர்ற வரைய அவர் இதுக்கு முன்னாடி பழக்கப்பட்டிருந்ததுனால அந்த கற்பனை மேலே வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சொல்லார்னா நான் இங்கே என்ன செயல்பட்டாலும் அது எனக்கு ஃபெயிலியராக மாறும், என் மொத்த குடும்பத்துக்கும் ஃபெயிலியராக மாறும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அது ஒருவேளை இன்றைக்கி எனக்கு அது கசப்பாக இருந்தாலும் எதிர்காலத்தில் அது எனக்கு நல்ல விஷயத்தை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு ஒரு உணர்வு. அந்த விஷயம் தான் என் வார்த்தையில் கேட்டாவிலின்படி செய்யாதவன் வந்துட்டு மோதின உடனே இடிஞ்சு போகிற, கர்த்தரை விட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலை வருது. பிரதர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, உடனே அந்த இது என் மேலே மோதினோடனே என்னால் கர்த்தருக்குள்ளே நிற்க முடியல, மொத்தமாக அழிஞ்சு போயிடுது. அது வரைக்கும் நான் வெளிப்பிரகாரமாக கட்டி வச்சிருந்த அந்த விசுவாசம் எல்லாமே அடுத்த நிமிஷம் உடஞ்சி போயிடுது. ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் கர்த்தர்ட்ட போய் ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை, இதில் நான் என்ன செயல்படணும்னு நான் கேட்டு செயல்படும் போது அது கற்பாறையின் மேலே கட்டின ஒரு இடமாகவும் எனக்கு மட்டும் இல்லை என்னை சார்ந்து இருக்கவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக கொண்டு வரதை நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். இதில் இன்னமும் அதிகமாக அந்த கற்பாறையில் நான் ஸ்திரப்பட்டு கர்த்தருக்கு மகிமையை சேர்க்கணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்துருக்கிற நல்ல திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் பேசுகிற ஒரு கண்டிஷனான ஒரு வார்த்தைகளை
தேவன் ஒவ்வொரு வாரமும் தருகிறார். அதற்காக தேவனுக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். போன வாரம் கேட்டது போல், அந்த பிரதர் பேசுனது போல், நீடிய பொறுமையாக அவர்கிட்ட இருக்கும் பொழுது தான் நம்ம அதற்குரிய பலனை பார்க்க முடியுது. நீடிய பொறுமை இல்லாமல் சில நேரத்தில் பொறுமை இருக்கிறது, சில நேரத்தில் எவ்வளவு தாமதமாகுதுன்று கர்த்தர்கிட்டே நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு நமக்கு தகுதி இல்லாதவங்க தான். ஆனால் அவர் எவ்வளவு நம்ம மேலே அவர் நீடிய பொறுமையாக இன்னும் வரைக்கும் அவர் நீடிய பொறுமையாக தான் இருக்கிறாரு. அவர் நீடிய பொறுமையாக இருக்கையில் நம்ம என்ன செய்யணும், இன்னும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவர் வார்த்தையின்படி அந்த வார்த்தையை கை கொண்டு நடந்து வாழ தேவன் அந்த நாட்களை அனுக்கிரகம் செய்வார் நான் நம்புகிறேன். அதுபோல் இன்னும் அவருக்குள்ளே நான் இன்னும் பொறுமையாகவும் இன்னும் அவருக்குள்ளே நான் சாட்சியாகவும் வாழ தேவன் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நான் நினைக்கிறேன், கர்த்தருக்கு இன்னும் நம்ம பிரியமாக இருக்கணும், இன்னும் அவர் வழிகளில் நடக்கணும், நம்ம கோவப்பட்டுறக்கூடாது, எதையும் முறுமுறுத்துறக்கூடாதுன்னு சில சூழ்நிலைகள் வரும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக மாம்சம் என்ன செஞ்சிருது, அந்த சூழ்நிலைக்குள்ளே ஒருமை இருக்கிறது, அந்த சூழ்நிலைக்குள்ளே போயிடுது. நீ வருகிற நாட்களில் அப்படி இல்லாதபடிக்கு பொறுமையாக நீடிய பொறுமையாக அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட அந்த பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியவளாக இருக்க தேவன் அந்த நாட்களில் அனுக்கிரகம் செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் சபையில் கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நானும் அநேக விதத்தில் ஆண்டவரை நேசிக்கிறேன். ருசிச்சிருக்கிறபடினால அவர் எனக்கு எவ்வளவோ நன்மையான காரியங்களை எனக்கு செய்திருக்கிறபடினால அவருடைய வார்த்தையே நான் நம்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் இப்போ என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட தான் போவேன். எனக்கு வேறு வழியே கிடையாது. எந்த சூழ்நிலையும் தாங்கக்கூடிய பலன் எனக்கு கிடையாது. அவரையே நான் நம்பியிருக்கிறபடினால அவர் வார்த்தை என்கிட்ட பேசுகிற வார்த்தையை அப்படியே அவர் நிறைவேற்றுகிறபடினால நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னால் முடியாதுப்பா, எனக்கு ஞானம் இல்லை, எப்படி எனக்கு இதை ஹேண்டில் பண்ணுறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு கேட்குறப்போ நான் கலங்கி நிற்கிறப்ப நீங்கள் பேசுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட அவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் வார்த்தையை தந்தால் தான் என்னால் அடுத்த ஸ்டெப்பை எடுக்க முடியும், என்னால் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நான் அவர்கிட்ட போகிறப்ப அவர் கண்டிப்பாக உள்ளத்துலேருந்து ஒரு வார்த்தையை அவர் தர்றாரு. அந்த தந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தான் ஒவ்வொரு நாளும் நான் செல்கிறபடினால தான் அவருடைய சமாதானம் எனக்குள்ளே நிறைவாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அவரையே நான் நம்பி இருக்கிறபடினால அந்த சமாதானத்தை அவர் தர்றாரு. அதனால் நான் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்வேன். அப்படி அவர்கிட்டயே எந்த சூழ்நிலையும் வந்து நான் அவரை பிடித்து கொள்றதுனால அவர் இந்நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்து வந்திருக்கிறார். பாலைவன வாழ்க்கையிலலாம் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் என்னை விடவே இல்லை. ஏன்னா நான் அவர்கிட்ட வந்துடுறதுனால அவர் என்னை நம்புகிறபடினால எனக்கு அவ்வளவாய் கிருபையும் பலனையும் தயவையும் தந்து என்னை நடத்தி வர்றார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஆண்டவர்கிட்ட அதிகமாக கேட்குறது அப்படி தான், நான் அப்படியே நான் பின்வாங்கிடக்கூடாதுப்பா, இன்னும் அதிக வைராக்கியமாக நான் அனலாக இருக்கணும், எவ்வளோ நன்மையை உங்களுடைய கரத்துலேருந்து பெற்றிருக்கிறேன், கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடாக தான் இருக்கணும், ஆழமாய் தோண்டி எத்தனை சூழ்நிலை வந்தாலும் இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த தேவன் நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கீங்க. அப்படிப்பட்ட என்னை உண்மையுள்ள தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு நான் ஒவ்வொரு நாளும் இன்னும் உண்மையாக இருக்கணுமே அப்படின்னு தான் ஆண்டவர்கிட்ட வாஞ்சிக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய தரித்திரத்தை நான் பார்க்குறேன். இவ்வளோ நன்மை செய்த ஆண்டவருக்கு இன்னும் நான் எவ்வளோ இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சி நான் அடையணுமே, இன்னும் எனக்கு சுயத்தில் எவ்வளவோ பல விதங்களில் வெளிப்படுறத நான் பார்க்குறேனே, இதெல்லாம் முற்றிலுமாக மாறணுமே, இதற்காக தானே நீங்கள் எனக்காக ரத்தம் சிந்தி இவ்வளோ விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்திருக்கீங்க, நான் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குதே, இன்னும் என்னை மாற்றுங்கப்பா, இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த சான்ஸு, அதுக்கப்புறம் கிடையாது. இந்த ஒரு சான்ஸையும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாதே. இந்த சொற்ப வாழ்க்கையிலே நான் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களுக்கு பிரியமாக வாழ்ந்து நான் அநேகருக்கு நான் சாட்சியாக மாறணுமே, அந்த தாகம் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த தரித்திரத்தை நான் பார்க்குறேன், நான் இன்னும் வளர முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் அவர் மாறாதவர். அதனால் என்னை அவ்வளவாய் நேசிக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையில் தந்து அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தந்து இந்த சிலுவையின் பாதையில் நடப்பதற்கும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கும் அந்த வார்த்தை வரும்போது அது என்னை எவ்வளவா உற்சாகப்படுத்தி ஆண்டவர் போஷிக்கிறாருங்கிறத நினைக்கும் போது அவருக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் வர நாட்கள்லாம் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து
இன்னும் அவருக்குள் அதிகமாய் வளர்வதற்கு அதிகமான கிருபையும் பலனையும் ஞானத்தையும் தந்து அந்த கண்மலையின் மேலே கட்டப்பட்ட அந்த வீடாய் என்னை இன்னும் அதிகமாய் அவருக்குள்ளே வளர உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்த அந்த நிகழ்ச்சியானது நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அதை ஆண்டவர் ஒரே விதமாய் உள்ள ஒரு பகுதியைத்தான் அவர் சொன்னார். ஒன்று, ஒருவன் வீடு கட்டுகிறான், இன்னொன்று அங்கேயும் அவன் வீடு தான் கட்டுகிறான். ஆனால் அந்த வீடு கட்டீர்கள் என்று சொல்கிற அந்த அவர்கள் ஏன்னா இந்துவை பற்றி அவர் பேசவில்லை, இல்லை முஸ்லீமை பேசவில்லை, புரஜாதியரை பற்றி பேசவில்லை. கிறிஸ்டியன்ஸ், அதுதான் முக்கியம். ஆல் கிறிஸ்டியன், நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள். அவை நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், this brother also building a building, that brother also building, this sister also, இந்த சிஸ்டரும் கட்டுகிறார்கள், அந்த சிஸ்டரும் கட்டுகிறார்கள். அதுபோன்ற ஒரு கட்டுவதிலே there is a two separate group, ரெண்டு தனித்தனி குரூப்பாக ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். ஆனால் ரெண்டு பேரும் வீடு கட்டினார்களா என்று சொன்னால் எஸ், ரெண்டு பேரும் தான் வீடு கட்டினார்கள். அவன் வீடு கட்டிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். 48ஆம் வசனம், அந்த 6:48, 49ஆம் வசனத்திலே அந்த வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். எவ்ரி கிறிஸ்டியன்ஸ், எல்லா கிறிஸ்தவர்களுமே அந்த கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஒரு வாழ்க்கையை அவர் கட்டுவதை போல்தான் தோன்றுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். அந்த வித்தியாசம் என்னவென்றால், ஒருவன் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் கட்டுகிறான், இன்னொருவன் மனுஷிய வாழ்க்கையில் அவன் கட்டுகிறான். அந்த வித்தியாசம் எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த முதல் வித்தியாசம் என்னவென்றால், 47ஆம் வசனம் சொல்லுகிறதை போல் அவர் எல்லோருமே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னார் என்று 46ஆம் வசனத்திலே அவர் சொன்ன பிறகு வித்தியாசத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன வித்தியாசம்? அவர் சொன்னார், என்னிடத்தில் வந்து என்று அவர் கூறினார். ஒரு என்னிடத்தில் வந்து என்று சொல்லுகிற அந்த பகுதியானது அந்த விழுந்து போகாத, ஒளிந்து போகாத அந்த கண்மலையில் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாக இருக்கிறது. அது யாரிடத்தில் இல்லை என்று சொன்னால், 49ஆம் வசனத்திலே நீ பார்க்கும் பொழுது, என்னிடத்தில் வந்து என்ற வார்த்தை அங்கே இல்லை. இருவரும் வார்த்தைகளை கேட்டார்கள் என்றால் எஸ், என் வார்த்தைகளை கேட்டு. 48ஆம் வசனத்திலே, 49ஆம் வசனத்திலே அவனும் வீடு விழுந்ததை அவனும் என் வார்த்தைகளை கேட்டு என்று தான் எழுதியிருக்கிறது. ஆகவே ஒரு மனுஷன் அவ்விதமாய் அவன் இயேசுவை காணவில்லை என்றால், அவரிடத்தில் அவன் போகவில்லை என்றால், எம்மாவு சீசர்கள் கலங்கி போயிருந்தார்கள். அவர்கள் கலங்கி போய் வைத்திருந்த கேள்வி என்னவென்று சொன்னால், இவர் மெய்யாகவே இவர் மேசியாவாக இருந்தால், இவர் மெய்யாகவே நமக்கு ரட்சிப்பை தருவுகிறவராக இருந்திருந்தால் அவர் நம்மை மீட்டு வைத்திருப்பாரே. இந்த அந்த கிரேக்கர்களுடைய அந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆக்கி தேசத்தை நமக்கு கொடுத்திருந்திருப்பாரே, அவரேன் அவர் அதை செய்யவில்லை என்றெல்லாம் அவர்கள் சந்தேகம் துணியில் அவர் இருந்த பொழுது, அந்த சந்தேகம் எப்பொழுது தீர்ந்தது என்று தெரியுமா? ஜீசஸ், இயேசுவை கண்ட பொழுது தீர்ந்தது. அவர் ஆண்டவர் நிறைய வசனங்களை அவர் சொல்லிக்கொண்டே தான் வந்தார். வசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதை கவனித்து கொண்டே தான் வந்தார்கள். ஆனால் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்கிற இடம் எங்கே என்று தெரியுமா? அவர் அப்பத்தை விட்ட பொழுது ஜீசஸ் தேர், இயேசுவை கண்டார். they were closer to Jesus, இயேசுவிடத்திலே வந்தார்கள் என்பது தான் மிக முக்கியம். கிறிஸ்தவ ஜீவியத்திலே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாய் நான் கருதுதலாம். ஐ கேம் டு ஜீசஸ், இயேசுவிடத்திலே நான் வந்தது தான். ஐ கேனாட் லீவ் ஹிம், அவரை என்னால் விட்டுவிட இயலாது. அண்ட் ஹீ வில் நாட் லீவ் மீ, அவரும் என்னை விட்டுவிட மாட்டார். சரி, உன்னத பாட்டிலே நீங்கள் அந்த மணவாளன் மணவாட்டின் இந்த உறவை நீங்கள் பார்த்தால், மணவாளன் அவளை தன்னுடைய பிரியமை என்று அவளை விட்டுவிட மாட்டார். மணவாட்டியும் என் நேசரே என்று அவரை விட்டுவிட மாட்டார். தட் இஸ் த ட்ரூ கிறிஸ்டியன் லவ். மெய்யான கிறிஸ்துவை நேசிக்கிற நேசம் என்று சொல்வது, அவர் என்னை நேசிக்கிறார்
என்பதும் நான் அவரை நேசிக்கிறேன் என்பதும் மாறாத ஒரு பங்காக இருக்கிறது. எனவே வாட் வாஸ் மை ஆரம்ப வாழ்க்கையுடைய அஸ்திவாரம் எங்கே தொடங்கியது என்று தெரியுமா? ஐ கேம் டு ஜீசஸ், என்னிடத்தில் வந்து என்ற அந்த பகுதி தான். காலமெல்லாம் ஒரு 54 வருடங்கள் கடந்து சென்றாலும் டில் டுடே, இன்றும் கூட வாட் எவர் ஹேப்பன், என்ன நடந்தாலும் ஐ கோ டு ஜீசஸ், இயேசுவிடத்திலே போகிறேன். ஹி ஹஸ் த ஆன்சர். அதற்கு உடையை வேறு வைத்திருக்கிறார். அவர் என்னிடத்தில் அவர் பேசுகிறார். ஆகவே இந்த உலகம் தருகிறபடி நான் அதை தராமல் என்னுடையதை தருகிறேன் என்று சொன்னாரே, அதுபோல் இந்த உலகம் தருகின்றபடியான ஆலோசனையை ஒருபோதும் அவர் சொன்னதே இல்லை. நான் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு எண்ணத்தில் வைத்திருந்த ஒரு யோசனையை வைத்து கொண்டு நான் அவரிடத்திலே போகும் பொழுது 100% 100க்கு 100 அதற்கு விரோதமான மாறான உபதேசத்தை தான் எனக்கு போதித்தார். உடனே என்ன நடக்கும்? there's a joy, உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது, சமாதானம் அங்கே உண்டாகிறது. ஐ ஹவ் ஃபவுண்ட் ஆன்சர், எனக்கு ஒரு விடை உண்டாகிவிட்டது, நானே வழி என்று சொல்கிற ஹீ இஸ் த ஆன்சர் டு மீ. எனக்கு அவர்தான் பதில் உரைக்கிறவரை, எனக்கு ஆன்சரை அவர் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. அதுபோன்று ஹவ் யூ ஃபவுண்ட் இன் யுவர் லைஃப், உடைய வாழ்க்கையிலே இயேசுவை உங்களுக்கு சொந்தமாய் பெற்றுக்கொண்டீர்களாம், அது அவரை பற்றி கொண்டு தான் வாழ்கிறீர்களாம். ஒருவன் என்னிடத்தில் வந்து என்பதுதான் முக்கியம். அவை 20 வார்த்தைகளை கேட்டார்கள் என்று சொல்வது என்பது வேறு. அவர்கள் அவரிடத்தில் போய் கேட்காதபடினாலே they don't have the spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கை உண்டாகவில்லை. ஆழமாய் தோண்டி என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா? நான் மாம்சத்துக்குரியது அல்ல, பாடி உரியதல்ல, ஆத்மாத்திற்குரியதும் அல்ல. he goes on டிகேட் ஆழமாய் தோன்றி the spirit, அவருடைய ஆவியிலே அவரை கண்டான். எங்கே அவரை கண்டிருந்திருக்க வேண்டும்? கூடவே எம்மாவுஸ் சிஷ்யர்களோட நடந்து வந்த இயேசுவை கண்டார்கள் என்ற அது அர்த்தம். he was in the body, ஒரு சரீரத்தில் வந்ததை போல் தான் வந்தார். எப்பொழுது அவர் கண்டார்கள்? ஐஸ் were open, தங்களுடைய கண்கள் அவர்கள் திறக்கப்பட்ட பொழுது இந்த ஸ்பிரிட் they saw Jesus, இயேசுவை கண்டார்கள். ஆகவே அவரிடத்தில் வந்தவர்கள் எங்கே தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள் தெரியுமா? they will dig deep, ஆழமாய் தோண்டுவார்கள், மேலோட்டமாய் வாழ்ந்துவிட மாட்டார்கள். ஆண்டவரை மேலோட்டமாய் பின்பற்றி வந்த எத்தனையோ ஜனங்களை அவர் மறுத்து விட்டார். அவர் யோவான் அந்த 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் அற்புதங்களை கண்டபடினாலே இயேசுவை பின்பற்றினார்கள். அவரோ மனுஷனுக்குரியதை அறிந்திருந்தபடினாலே, மனுஷனுக்குரியதை அறிந்திருக்கிறபடினாலே இவன் மனுஷனுக்கானதை தான் தேடுகிறான். அவனுக்கு தேவராஜ்யம் என்ற வெளிப்பாடெல்லாம் இல்லை. புசிப்பும் குடிப்பும் தான் இவனுக்கு காரியமே இல்லாமல் தேவராஜ்யத்தை குறித்து அக்கறை இல்லை என்று அறிந்து மனுஷனுக்குரியதை அவர் அறிந்து அவர்களுக்கு தன்னை ஒப்புவிக்கவில்லை. ஆனால் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? அவர்களோ அற்புதங்களை கண்டு அவரை விசுவாசித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அற்புதத்தை கண்டு விசுவாசித்தார்கள், விசுவாசி என்ற பெயர். பட் தேர் இஸ் அ டிவிஷன் தேர். அங்கு ஒரு பிரிவினை எங்கே கொண்டு வைத்தார்? he did not commit himself, தன்னை அவர்களுக்கு ஒப்புவிக்கவில்லை. த ஜாயஸ் கிறிஸ்டியன் லைஃப், என் வாழ்க்கையில் சலிப்பே இல்லாத ஆனந்தமான பேரானந்தமான, இன்னும் கத்திரிடத்திலே கோடி ஆண்டுகள் வாழப்போகிற அந்த நித்தியத்திலேயும் சலிப்பில்லாத வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் என்று நான் அறிந்திருக்கிறேன். இன்னும் 100 வருடங்கள் ஆனாலும் அவரை விட்டு பின்மாறாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். அது என்னென்று தெரியுமா? ஐ ஹவ் ஃபவுண்ட் ஜீசஸ் இன் மை ஸ்பிரிட், என் ஆவியிலே நான் கண்டேன் என்பதுதான். என் மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவரை கண்டேன் என்று அந்த உறவு தான். தன்னை கண்டவனை அவர் விடுவதில்லை. தன்னை கண்ட பேதுரு கொஞ்சம் விலகி போவதை போல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை குறித்து எச்சரிக்கையும் செய்வார். கவனம், நான் உனக்காக நான் ஜெபம் செய்கிறேன் என்று அவர் சொன்னார். ஸோ குயிக்லி, சீக்கிரத்தில் அவர் எப்படி வந்தான்? சேவல் கூவி 3 நேரம் கூவிகின்ற அந்த 10 நிமிடத்திற்குள் திரும்பி வந்து விட்டானே. இப்படி வந்தான். he found Jesus, இயேசுவை அறிந்திருந்தான். ஆகவே விலகுவதை போல் விலகினாலும் they'll come together, வந்து விடுவார்கள். அந்த எம்மாவாசீசர் என்ன சொல்வார்கள்? இரவு வந்துவிட்டது, எங்களை விட்டு போகாதிரும் என்று சொன்னவுடன்
போகிறவரை போல் போயினார் என்று தான் எழுதியிருக்கிறது. ஹி வில் நாட் லீவ் தம், அவளை விட்டு விலகுவதில்லை. ஆகவே பெர்மனண்ட்டாக அவர்களோடு இருப்பதற்குரிய ஒரு வழியை உண்டாக்குவதற்குத்தான் ஹீ ஷோட் த புரோக்கன்னஸ், நொறுங்குண்டவனுடைய ஆவிக்கு அருகே அவர் நிற்கிறார் என்பதை காட்டுவதற்காக ஹி broke the bread, நொறுங்குண்ட அந்த ஜீவியத்தை காண்பித்தவுடன் ஹல்லேலூயா, பின்பு மறைந்து போய்விட்டார். பட் ஹி வாஸ் தேர், அங்கே தான் இருந்தார். எங்கே இருந்தார்? மறைந்து போனாலும் அவர் ஆவியிலே தான் இருந்தார். ஏனென்றால் அவர்கள் கேட்டுக்கொண்ட விண்ணப்பம், என்ன விண்ணப்பம் கேட்டார்கள்? இரவு வந்துவிட்டது, எங்களை விட்டு போகாதிரும், ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ், எங்களோடு தங்கிரும் என்று கேட்டார்களே. அந்த விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்தை பூரணமாய் ஆன்சர் பண்ணின இடம் என்னவென்றால், சரீரத்தில் வெளியே உள்ள ஒரு அந்த இயேசு போய்விட்டார். பட் இன் த ஸ்பிரிட், அந்த ஆவிலே, ஹீ வாஸ் வித் தட் எம்மாவு சீசர்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை தங்களுக்குள் பெற்றுக்கொண்டார்கள். அதை குறித்து ஆனந்தமும் கொண்டார்கள். ஐயோ, அவரல்லவா நம்மோடு கூட இருந்தார், அவர் பேசும்பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது அல்லவோ, அப்பா வேத வாக்கியங்கள் எல்லாம் இப்பொழுதுதான் நன்றாய் விளங்குகிறது, அப்படி விளக்கி காண்பித்து விட்டாரே எங்கள் ஆண்டவர் என்று சொல்லுகிற அந்த மகிழ்ச்சி எல்லாம் they saw Jesus என்பதுதான், இயேசுவை கண்டார்கள் என்பதுதான். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே யாரோ சில கிறிஸ்தவர்கள் அவர்கள் அற்புதத்தை கண்டு அவரை விசுவாசிக்க தொடங்கினார்கள். தங்களுக்கு உலக ஆதாயம் வேண்டுமென்று அவரை விசுவாசிக்க தொடங்கினார்கள். அவர்கள் 5 அப்பத்தையும் 2 மீனையும் பகிர்ந்து கொடுத்து வயிறு நிறைந்து இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசு அவர்களை வகையறுத்து பிரித்து விட்டார். பின்பற்றுவதா? என்னை பின்பற்றுவது என்பதனுடைய பொருள் நீங்கள் எண்ணுகின்றதை போல் உள்ள மாம்சத்தின்படி பின்பற்றுவது அல்ல. என்னவென்று சொன்னார், நீங்கள் வயிறு நிறைந்தபடினால் என்னை பின்பற்றுகிறீர்கள் என்று ஒரு கோடிட்டு காண்பித்து விட்டாரே. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அப்படி கோடிட்டு ஒன்றை காண்பித்து விட்டால் மூங்குப்புறம் விழுந்து, ஐயனே என்னை மன்னியும், இதற்காக அல்லவோ நான் பின்பற்றி விட்டேன், எனக்கு காண்பித்தீர் அல்லவோ, நான் திருந்தி வருகிறேன் என்று கெட்டுவிட வேண்டாமா? ஆகவே அவர் சொன்னார், நித்திய ஜீவனுக்கு நேராய் நித்திய ஜீவனை விரும்பி என்னை பின்பற்றல் உண்டோ, அவர்கள் வரட்டும். வயிற்று போஜனத்துக்காக பின்பற்ற நீங்கள் ஏன் எதற்காக என்னை பின்பற்ற வேண்டும்? போங்கள் என்றவர் அவளை அனுப்பி வைத்து விட்டார். இயேசு சொல்லுவாரோ போங்கள் என்று அனுப்புவாரோ? ஏஸ், வெறும் வயிற்றுக்காக, ஒரு உலக ஆதாயத்துக்காக இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை இந்த மண்ணில் மேல் கட்டின வீட்டை போல் இவள் செந்தமவை அவர்களை அனுப்பி வைத்து விடுவார். பி கேர்ஃபுல். ஒரு ஆவிக்குரிய சபையிலே உட்கார்ந்திருக்கிறோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் மண்ணுக்குறையிலே சிந்தித்து கொண்டிருக்கிறதாய் இருப்பீர் என்று சொன்னால் இட் இஸ் அ கிரேட் லாஸ். உங்களுக்கு பெரிய நஷ்டம். ஒரு நாள் வரும்பொழுது அந்த அசையாத வீடாய் சிலர் இருப்பார்கள். அசைந்த வீடாய் நீங்கள் கீழே விழும்பொழுது முற்றிலும் அழிந்தது என்று போகிற ஒரு இடம் வரும்பொழுது பெருநஷ்டம் உண்டாகிவிடும். ஒரே விதமாய் கிறிஸ்தவர்களாய் உட்கார்ந்திருந்த இடத்திலுமே கூட கர்த்தர் இப்படி ஒரு பிரிவினை உண்டாக்கி ஒன்று நின்றது ஒன்று அழிந்தது என்று மாற்றி வைத்து விடுவார். ஆகவே ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்வது ஆழமாய் தோண்ட வேண்டும். இயேசு மலையின் மேல் ஏறினார் என்று எழுதின பொழுது திரள் கூட்டம் அவரை பின்பற்றினவர்கள் தான். ஆனால் திரள் கூட்டம் மலையிலே ஏறவில்லை. ரொம்ப தூரம் சென்றவுடனே சீசரில் அவரோடு இருந்தார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். சீசர் அவரிடத்திலே வந்தார்கள். சீசர் அவரிடத்திலே அவர் வந்த பொழுது மலையிலே அமர்ந்தார், ஒரு குன்றின் மேல் அமர்ந்தார். சீசர் அவர் முன்னால் உட்கார்ந்த பொழுது தன் வாயை திறந்து, தட் மீன்ஸ் சாதாரண வாய் என்று அர்த்தமல்ல, ஃபார் த ஸ்பிரிட், அவருடைய ஆவிலே பேசுவதற்காக ஹி ஓப்பன் த ஸ்பிரிச்சுவல் மவுத், தன் ஆவிக்குரிய வாயை திறந்து, ஆவியிலே தரித்திரம் கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், வயிற்று தரித்திரத்திற்காக என்னை நீங்கள் தேடி வரவில்லை. தரித்திரன் எப்பொழுதும் தரித்திரனாகவே தான் இருப்பான் என்று ஆண்டவர் யூதாஸ் காரியத்திற்கு சொன்னாரே. பாருங்கள், 30 வெள்ளிக்காசை வாங்கிவிட்டு துரோகம் செய்தவன் தரித்திரன் தான். அவன் என்றென்றும் அவர்களுடைய தான் அங்கே தான் இருக்கிறான். நான் விரும்புவதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி, தன் ஆவிலே தரித்திரம் கொண்டவன் பாக்கியவான் என்று வாய் திறந்து பேசினாரே. அத்தனை அந்த மலை பிரசங்க எல்லாம் இந்த முடிவாய் இந்த லுக்கா 6ஆம் அதிகாரத்தில் முடிவுடையதாக இருந்தாலும் சரிதான், அல்லது மத்தேயு அந்த 7ஆம் அதிகாரத்தில் அது முடிவுடைகிறதா இருந்தாலும் சரிதான், அவர்கள் ஆவியிலே அந்த மனுஷன் யார் என்று சொல்லுகிறேன், தன்
கற்பாரியின் மேல் கட்டினான். கற்பாரி என்பது சொல்வது ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய சரீரத்தில் அல்ல, உங்களுடைய மனுஷியமான ஆத்மீகத்தில் அல்ல. தன்னுடைய சீசர்கள் மனுஷியத்தை கொஞ்சம் விலகி போகும்பொழுதெல்லாம் எப்படி அவர் கண்டித்தார் தெரியுமா? அஸ்திவாரத்தை விட்டு போவதை போல் தோன்றும் பொழுதெல்லாம் பேயே என்று கண்டித்தார். அவன் சொன்னான், உமக்கு துன்பம் வரக்கூடாது. சிலுவையா? அது என்ன சிலுவை? சே, கேட்பதற்கே நன்றாக இல்லையே. என்ன சிலுவையை வைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறீர்? நீ சாவதா? சிலுவையில் மறிப்பதா? கூடவே கூடாது என்று அன்பு பாராட்டினான். பாருங்கள், ஸ்நேகம் கொண்ட அந்த மனுஷனை பார்த்து, மனுஷனே, நீ மனுஷனுக்குரியதை தேடுகிறாய், அப்பாலே போய் சாத்தானே என்று சொன்னார். மனுஷனுக்குரியதை கண்டு மனுஷனுக்குரிய நியாயத்தின்படி வாழ்ந்து ஒரு கிறிஸ்தவம் இருக்கிறது. செத்து போய்விடாதீர்கள், அதில் போய் மாய்ந்து விடாதீர்கள். அதற்கு ஆண்டவர் பெயர் வைத்தது என்னவென்று தெரியுமா? சாத்தான் என்று பெயர் வைத்தார். கெட் பிஹைண்ட் மீ சேட்டன் என்று தள்ளுங்கள், மனுஷியத்துக்குரியதை வேண்டாம் என்று சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், கேளுங்கள். எத்தனை 100 என்று இல்லை, ஐ டோன்ட் நோ, எத்தனை 1000 என்றும் இல்லை. ஏனென்றால் என்னுடைய ரட்சிக்கப்பட்ட 56 வருடங்கள் ஆனாலும் நான் ஆண்டவருக்குள்ளாய் அந்த தீவிரமாய் அவருடைய சிநேகத்தை பற்றி கொண்டு சிலுவையை எடுத்து அவரை பின்பற்றி க்ளோஸாக பின்பற்றின வருடங்கள் 47 வருடங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. இந்த 47 வருடங்களிலே ஆண்டவரை மனுஷியும் கூடாது, மனுஷனை போல் முடிவு எடுத்து விடக்கூடாது. ஐ டோன்ட் நோ, தெரியவில்லை. என் மாம்சம் வேறு எதையோ கேட்கிறது, என்னுடைய சுயம் வேறு எதையோ செய்ய சொல்கிறது. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தேட். எனக்கு தெரியாது, ப்ளீஸ் நீர் பேசும், நீர் எனக்கு சொல்லும் என்று பல்லாயிரக்கணக்கான தடவை அவரிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ மேன், மனுஷனாய் வாழ விரும்பவில்லை. ஐ எம் எ சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன் தான். ஆயிலும் நான் தெய்வகுமாரனாய் மாறுவதற்கு அழைக்கப்பட்டவன். நீ இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாய் வந்தபடினால் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டேன். ஒரு மனுஷகுமாரன் தெய்வகுமாரனாய் மீண்டும் மாற முடியும் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொண்டேன். ஆகவே ஐ ஹேட் த மனுஷியத்தை வெறுக்கிறேன் என்று அவருடைய சமூகத்திலே பல்லாயிரக்கணக்கான தடவை சொல்லியிருக்கக்கூடும். நான் அதை எழுதி வைத்து இல்லை என்று சொன்னாலும், தேட் வாஸ் எ டீப் க்ரை, தி ஏர்லி டேஸ், ஸோ மெனி திங்ஸ். எத்தனையோ மனுஷியத்தை களைந்து போட்டு தெய்வீகத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் அணிந்து வாழ்ந்ததெல்லாம் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றும் நான் கவனம் கொள்வது என்னவென்று தெரியுமா? மனுஷியம். ஒரு மனுஷனை போல் வாழ்ந்துவிடக்கூடாது. கொரிந்தியர்களுக்கு பவுல் இவ்வாறு சொல்லுவார், ஆவிக்குரிய மனிதன் என்று அவர் விளக்கி சொல்லிவிட்டு, பட் கொரிந்தியர்களே, நீங்களோ யூ பிஹேவ் லைக் எ மென், மியர் மென் என்று சொல்வார். நீங்கள் வெறும் மனுஷர்களைப் போல் நடந்து கொண்டீர்களே என்று கேட்பார். மனுஷன்தான், ஆனால் மனுஷனாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே உங்களுடைய ஜீவியத்தை ஒரு மறுபடியும் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்றால், நான் பல வருடங்களுக்கு முன்பு ரட்சிக்கப்பட்டவன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு தெரியாதீர்கள், ஏமாந்து போகாதீர்கள். நீங்கள் மெய்யாவே ஆழமாய் தோண்டவில்லை என்றால் தோண்டுங்கள். ஒரே விதமாய் அவனைப் போல் நானும் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அந்த பிரதரை போல் தான் நான் இருக்கிறேன், இந்த சிஸ்டரை போல் நான் இருக்கிறேன் எண்ணாதீர்கள். அவன் ஆழமாய் தோண்டினவன். மறைந்திருக்கிற அந்த ஆவியினுடைய அந்த அஸ்திபாரத்தை உங்களிடத்தில் இல்லை. எங்கே அந்த அந்த நீரோட்டம் மோதியது என்று தெரியுமா? அந்த வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். 48ஆம் வசனம். ஆழமாய் அவன் தோண்டி அவன் வீடு கட்டுகிறான். பெருவெள்ளம் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதி என்று சொல்லி மேலே மோதவில்லை. அது ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து பார்த்தால் சரியாக இருக்கும். த ஃபவுண்டேஷன், அந்த நேரை மோதுவதெல்லாம் ஃபவுண்டேஷனை தான் மோதும். அது கடைசி நியாய தீர்ப்பாய்ந்தாலும் அங்கே தான் மோதும். அவனுடைய டெஸ்ட் பண்ணுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியில் தான் அதை நியாயம் தீர்க்கும். அல்லது உலகத்தினுடைய துன்பங்கள் என்று வந்தாலும் இட் வில் கோ டைரக்ட்லி டு த ஃபவுண்டேஷன், அந்த அஸ்திவாரத்தில் மோதும். நம்மில் பலர் காணாமல் போய்விடுகிறார்கள். ஏன் தெரியுமா? அஸ்திவாரத்தில் மோதின பொழுது அஸ்திவாரம் இல்லையா, அது மண்ணோடு மண்ணாய் கீழே போய்விட்டது. அஸ்திவாரம் உள்ள வீடோ விழவில்லை. வீடு விழவில்லை என்றதற்கு வீட்டின் மேல் மோதினதால் அல்ல,
அஸ்திபாரத்தில் மோதியது. ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போடாதவன் விழுவான். எவ்வளவுதான் அவன் விழமாட்டேன் என்று அவன் சொல்லி கொண்டாலும் விழுவான். ஆவிக்குரிய வாழ்க்கை கிடைக்கும் வரைக்கும் அந்த டிரான்சிஷன் பீரியட்லே பேதுரு சொன்னான், நான் காட்டி கொடுக்க மாட்டேன், செத்தாலும் காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனால் காட்டி கொடுத்தான். மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ தவறிவிட்டால் அதுபோன்று தவறின அந்த கிறிஸ்தவன் நிச்சயமாய் விழுவான். அஸ்திவாரம் இல்லாத அந்த வீடு கீழே விழுந்துவிடும். அவன் என்னிடத்தில் வந்து என்று அவரிடத்தில் போனவன் அல்ல, அவரை பற்றி கொண்டு வாழ்பவன் அல்ல. அவர் வந்து வாயை திறந்து உபதேசித்து ஆவியில் தரித்திரத்தை பெற்று தன்னுடைய ஆவியிலே அஸ்திவாரம் போட்டவன் அல்ல. ஆழமாய் தோண்டி அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கையை போடாவிட்டால் ஒரே மாதிரி வீடை போல் இருப்பதை கண்டு ஆனந்தித்து கொண்டு இன்னும் கொஞ்சம் மேலாக இருப்பதை போல் கூட உங்களை தன்னைத்தானே மேன்மை பாராட்டி கொண்டு ஆவிக்குரிய மனிதன் மேன்மை பாராட்ட மாட்டான். அது ஏனென்றால் நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் அந்த அஸ்திபாரம் அவருடைய கிருபை என்று அவன் இருப்பான். இவனோ தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து எனக்கு அவனை விட வேதவசனம் தெரியும் என்றோ நான் அவனை விட அதிக ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டோ என்னத்தையோ வைத்து கொண்டு எனக்கு ஆஸ்தி இருக்கிறது, அவனை விட எனக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டோ அவன் தெரிவான். வரும் ஒரு நாள் ஒரு வெள்ளம் வரும்பொழுது உங்கள் வீட்டின் மேல் மோதாத சகோதரா, நீங்கள் ஒப்பிட்டு பார்த்த அந்த வீடே அல்ல, அஸ்திபாரத்தில் மோதும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் மோதும் பொழுது அந்த வீடு நிலை நின்றது, அசைக்கக்கூடாமல் போய்விட்டது. அதில் மோதியும் அசைக்கக்கூடாமல் போய்விட்டது. கண்மலை மேல் அது அஸ்திவாரத்தை போட்டிருந்தது. ஆழத்தில் தோண்டி அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் போட்டபடினாலே நிலைத்து நின்றது. ஹல்லேலூயா! பார்த்தீங்களா, உங்களிடத்தில் ஒரு ஜூபிலேஷன், ஒரு மகிழ்ச்சியான அலையிலேயே கூட கொஞ்சம் மங்கி போல் தான் இருக்கிறது. உறுதி செய்து கொண்டு அந்த அல்லேலியாவை வலுப்படுத்துங்கள். எங்கே நீங்கள் அஸ்திவாரம் போட்டிருந்திருக்க வேண்டும்? எங்கே போட்டிருக்க வேண்டும்? கண்வெளியில் ஆவியிலே போட்டிருந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய அஸ்திவாரம் போட்டிருந்தால் என்ன சொல்லலாம்? ஹல்லேலூயா! சத்தமாய் நீங்கள் சொல்ல பழகுங்கள். அவ்வாறு சொல்லி நான் சொல்லை வைத்து நான் நியாயந்திருக்கவில்லை. ஆனால் இட் இஸ் ஆட்டோமேட்டிக், தானாக பொங்கி வருகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னால் வெறும் வழிந்ததே இல்லை. அதை வழிய வைப்பதற்கு ஏதாவது ஜோடனை பண்ணி வழிய வைத்து காட்டுவதா? ஒரு பால் பொங்குறது என்றால் கீழே நெருப்பு இருக்க வேண்டும், அது அடியிலே ஆழத்தில் அங்கே பொங்கி இருந்திருக்க வேண்டும். பொங்கி 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 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று இருப்பதுதான் ஹல்லேலூயா. அல்லது அவனுடைய கர்த்தருக்குள் உள்ள எப்பொழுதும் உள்ள மகிழ்ச்சி, அவன் எப்பொழுதும் நிறைந்திருக்கிற ஒரு சமாதானம், இதெல்லாம் ஜோடனை அல்ல, வழிந்து ஓடுகின்ற ஆழத்திலிருந்து வெளியே வருவது தான். தட் இஸ் a spiritual man. ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய சகோதரி, உங்கள் எல்லோரையும் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு தானே ஐயா சபையை வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு நபரை வைத்திருப்பார் என்றால், அல்லது சில சகோதரர்களை வைத்திருப்பார் என்றால் அதற்காகத்தானே வைத்திருக்கிறார். வேறு எதையும் செய்வதற்காக வைத்திருக்கிறார். ஒரு கூட்டத்தை கூட்டி சேர்க்க வேண்டும் என்றால் வைத்தார். இயேசு இவ்வாறு சொன்னார். அத்தனை ஊழியங்கள் செய்த பிறகு கடைசியாக போகிற அந்த ராத்திரி நேரத்தில் அவர் செய்த ஒரு ஜெபம் என்னவென்றால், பிதாவே, ஐ am not praying for the world, உலகத்திற்காக நான் ஜெபம் செய்யவில்லை, பட் ஐ ப்ரே ஃபார் த பீப்புள் whom you gave me, நீ தந்த இவர்களுக்காக ஜெபம் செய்கிறேன். எத்தனை பேர் அப்பொழுது இருந்தார்கள் அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே? 11 people, 11 மக்களை வைத்து, குறைவான அந்த மக்களை வைத்து அவர் ஜெபித்தாரே பாருங்கள். அதுபோன்று எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு என்ன, குறைவாக இருந்தாலும் பி ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியவர்களாக இருங்கள். ஐ நெவர் கவுண்டட் ஹெட், நம்ம தலையை எண்ணினதில்லை. அப்படி எண்ணினால் ஒருவர் பிரித்து கொண்டு மனுஷியமாய் மார்க்கு ரூபமாய் தேவ சபை என்று கூட சிந்தனை இல்லாமல், இந்த சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார் என்று கூட எண்ணாமல் உள்ளே நுழைந்து திடீரென்று வந்ததை போல், ஓநாய்களும் சிங்கங்களும் வந்ததை போல் பீறி போட்டு சென்ற ஒரு காலத்திலே ஒரு கூட்டம் பயத்தினாலோ பணத்தினாலோ அல்லது பெயரினாலோ புகழினாலோ எதையோ என்று எண்ணி ஒரு கூட்டம் போன அந்த நாட்களிலே வெரி ஃபியூ பீப்புள் ரீட்டைன்.
கொஞ்சம் பேர் தான் நிலைத்திருந்தார்கள். மை ஹார்ட், என்னுடைய இருதயம் ஒரு துளியேனு கூட இத்தனை பேர் போய்விட்டார்கள் என்று நான் எண்ணவில்லை. செய்தார்களே ஒரு நபர்கள், துரோகம் செய்தவர்களை குறித்து நான் வருந்தினேன். என்ன, இந்த சகோதரர்களை வைத்தே இப்படி துரோகம் நடந்து விட்டதே என்று வருத்தம் உண்டானது. ஆவிக்குரியர்களைப் போல் இருந்து கொண்டு இப்படி ஒரு பிரிவினையை என்னோடு சேர்க்கிறவன் என்னோடு இருக்கிறான் என்று இருக்கிற ஒரு சபையிலே, சேர்க்கப்பட்டு கட்டப்படுகின்ற ஒரு சபையிலே, 2 அல்லது 3 அல்லது 30 40 என்று கூட்டி கட்டப்படுகின்ற ஒரு சபையிலே பாடுபட்டு கொண்டு இருக்கிற 38 ஆண்டுகள் பாடுபட்ட ஒரு சபையிலே ஒருவர் உள்ளே வந்து என்னத்தையோ சொல்லி தன் பெயரையும் புகழையும் தன்னுடைய ஆஸ்தியையும் தன்னுடைய பண பலத்தையும் காட்டி பிரித்து எடுத்து சிதறிக்கொண்டு அதில் போகும்பொழுது, ஐயோ இவ்வளவு போய்விட்டாலே என்று நான் வருந்தவே இல்லை. ஈவன் டுடே, இன்றும் கூட ஐ எம் ஹாப்பி வித் few people, கொஞ்சம் பேராக இருந்தாலும் மை ஹார்ட் பேர்னிங், என்னுடைய இருதயத்தினுடைய பாரம் எல்லாம் தே சுட் பி ஸ்பிரிச்சுவல். அனைவரும் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். நாட் பில்டிங் ஆன் த சாண்ட். எல்லாரையும் போல் கட்டினதை போல் வெளியே தோற்றத்திற்கு கட்டி கொண்டு வாழ்கின்றது கிறிஸ்துவம் அல்ல. ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஆண்டவர் நம்மத்திலே வந்து அவருடைய தூற்றுக்குடையை கொண்டு வருவார். எஸ், ஹி வில் டூ தேட். ஏனென்றால் திஸ் சர்ச் இஸ் டிட்டர்மைண்ட், தீர்மானித்து விட்டது என்னவென்றால் ஆவிக்குரிய சபையை கட்டப்படுவது என்று அந்த ஒன்றை தான் பிரதானமாக வைத்திருக்கிறபடினால் எந்த விதத்திலும் ஜாலம் பண்ணி மனுஷியமாய் வந்தாலும் வேறு விதத்திலே வந்து அமர்ந்திருந்தாலும் God will sift them away. அவர்களை அவர் புடைத்து போட்டு விடுவார். எஸ், whosoever they are, நீங்கள் போதராயிரார்கள். ஏனால் போதராக இருந்தால் உங்களுக்கு தான் முதலாவது நியாயத்தீர்ப்பு என்று சொல்லிடுறதே. ஐ நோ தேட். இஃப் ஐ ஆம் நாட் எ ஸ்பிரிச்சுவல், நான் ஆவிக்குரியவனாய் இல்லை என்றால், மண்ணுக்குரிய மனுஷனாய் நான் வாழ்வேன் என்றால், மனுஷனுக்கு என்னவையிலேயே தேடி 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 இன்னொரு இயேசுவை நான் வைத்து வாழ்ந்து, இன்னொரு சுவிசேஷத்தை வைத்து வாழ்ந்து, இன்னொரு ஆவியை வைத்து வாழ்ந்து நான் வாழ்ந்திருப்பேன் என்றால், God will put me in the judgment, நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஐ இன்க்ளூட் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆனால் சபையினுடைய பிரயாசம் அனைத்தும் அறிந்து கொள்ளுங்கள், you all should be spiritual. ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஆழமாய் தோண்டினீர்களா என்று இருக்க வேண்டும். என்னிடத்தில் வந்து என்று அவரிடத்தில் போய் விசாரித்து வந்தீர்களா என்று இருக்க வேண்டும். பிரமாணங்கள் அது மோசையின் மூலமாய் வந்தது. ஆனால் இயேசுவோ சத்தியம், இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட், இருதயத்திலிருந்து வருவதுதான். சத்தியவான் எவனும் சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறான் என்று சொல்வதெல்லாம் பிலாத்திற்கு விளங்குவது இல்லை. ஆனால் ஆவிலே அந்த இயேசு போதிக்கிற சத்தியத்தை பெற்ற ஒரு மனுஷன் he will understand that, அதை அவன் விளங்கிக் கொள்வான். ஆகவே நீங்கள் எதை அறிந்திருந்தாலும் சபையிலே நீங்கள் மகிழ்ச்சியாகி போவதெல்லாம் சும்மா சொல்லிக்கொண்டு எல்லோரையும் ஆசீர்வதித்து அனுப்பும் சமாதானத்தோடையே போய் வர கடவுள் என்று சொன்னால் ஆமீன் என்று போய் சொல்லி கொண்டு போவதற்காக ஒரு கூட்டம்? இன்னும் உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி பாடுபடின் என்று சொன்னானே, அதுதான் சபை. கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறதே, அதுதான் சபை. ஈவன் நவ், இப்பொழுதும், ஈவன் டுடே, இன்றும் கூட ஹம் மெனி என்று இல்லை, எத்தனை பேர் என்று இல்லை, எத்தனை ஆவிக்குரிய சகோதரர்கள் உருவானார்கள், எத்தனை ஆவிக்குரிய சகோதரிகள் உருவானார்கள் என்பதுதான் தீராத வேதனையும் தீராது கொழுந்து விட்டு எரிகின்ற தாகமாக இருக்கிறது. we spread it, அதை பரப்புகிறோம் through the literature. நாம் பத்திரிகையின் மூலமாய் அல்லது யூடியூப் மூலமாய் அல்லது அந்த என்ன சொல்வீர்கள் www.com வலைதளத்தின் மூலமாய் through so many ways, பஸ்ஸில் போகும்பொழுதும் ட்ரெயினில் போகும்பொழுதும் எங்கெல்லாம் போய் எல்லா இடங்களிலேயும், not just people sitting here alone, we spread it. அவர் ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீடு என்று சொல்லும் பொழுது அங்கே அநேக வாசஸ்தலங்களும் உண்டு. ஒரே வீடு தான், சபை என்பது ஒரே வீடு தான். ஆனால் அநேகம் வாசஸ்தலங்களை வாழுகின்ற ஒரு சபை, நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு என்று இருக்க வேண்டாமா? அதிலே அந்த ஒரு பிதாவின் வீட்டிலே யூடியூப் மூலம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
இது போன்ற செய்திகளை நீங்கள் கேட்கும் பொழுது யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். குறைந்தது எக்ஸ்ட்ரா 200 பேர் மேல் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். தே ஆர் டச்ட், அவர் தொடப்பட்டு இருக்கிறார்கள். தே ஆர் ஆல்சோ கேதர்ட். பட் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் எப்படி இருக்கு என்பதை பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. பட் த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்ப்ரெட் தேர், பரவி கொண்டே இருக்கும். இயேசு நாசரேத்தூரில் தான் பிரசங்கித்து கொண்டிருந்தார் என்று சொன்னாலும் இட் வாஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்டு, முழு உலகத்திற்கும் சேரவில்லையா? அது அத்தனையும் இப்படி ஒரு புத்தக வடிவிலே நான் பெற்றுக்கொண்டு வாழவில்லையா? அதுபோல் இட் ஸ்ப்ரெட் தேர், இட் மேக் மெனி பீப்புள் ஸ்பிரிச்சுவல். அனைவரை அவர்களை ஜீவனுடையவர்களாய் ஆவிக்குரியவர்களாய் மாற்றிக்கொண்டு தான் இருக்கிறது. அந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரிதான், யூடியூப் இருந்தாலும் சரிதான், அண்ட் தேர் ஆர் சோ மெனி புக்ஸை நாம் கொண்டு வந்து தரீரம் அதுவாக இருந்தாலும் சரிதான். இட் மேக் மெனி மேன்சன்ஸ், அநேகம் வாசஸ்தலங்களை உருவாக்கி பிதாவின் ஒரே வீட்டிற்குள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறது. நாட் இங்கே இருக்கிறதை நாம் தான் என்று எண்ணிவிடாதீர்கள். ஒன் டே யூ வில் சீ தேட், ஒரு நாள் பார்ப்பீர்கள் இங்கே இருந்து இந்த ஈசாயின் அடிமரத்திலிருந்து புறப்பட்டு சென்றது என்பதை போல் இங்கே இருந்து எத்தனை பேர் வருவார் என்று பாருங்கள். ஐயோ, நான் இங்கே இருந்து கொண்டே வாழவில்லையே என்ற ஒரு துக்கம் வந்துவிடக்கூடாது. ஒரு காலத்தில் உள்ளவர்களை கர்த்தரை பிரித்தார், ஆனால் நாம் இன்னமும் மனுஷியமாய் நான் வாழ்ந்தவர்களாய் இருந்துவிடக்கூடாது. இஸ் பி ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். ஆகவே நீரோட்டம் மோதியது என்று சொல்வதெல்லாம் வெளியே இல்லை ஐயா. வெளியே பார்ப்பதற்கு எல்லாம் சகோதரர்கள் சகோதரி என்று தோன்றுகிறது. அஸ்திவாரம் மறைந்திருக்கிற அந்த ஆவி, அந்த ஆவியிலே அவர்கள் வாழுகிறானா, ஆவியிலே தான் இந்த வீடு கட்டினானா என்று தான் பார்க்கும். அங்கே மோதும் பொழுது ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் தேர், அங்கே இல்லை என்று சொன்னார். கத்திரத்திலே போய் பழகி வந்து அவர் அக்குண்டிலே அமரவும் வாய் திறந்து அவர் பேசி ஆவியிலே தரித்திராய் வந்திருக்கிற நீ பாக்கியவன் என்று சொல்லி அவர் கட்டுவதும் நடைபெறவில்லை என்று சொன்னால், when something comes, ஒரு காலங்கள் ஒன்று நேரம் ஒன்று வரும் பொழுதெல்லாம் you would collapse there, கொலாப்ஸ் ஆகிவிடுவீர்கள். பூமியில் இருக்கும் வரைக்கும் சமாளித்து கொண்டு வாழ்வீர்கள். சமாதானத்தை இழந்தும் சமாதானம் இருப்பதை போல் வாழலாம். மகிழ்ச்சி இழந்தும் ஐ எம் ஹாப்பி என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றுவதை போல் போகலாம். when God comes, தேவன் வரும் பொழுது, when he brings the judgment, நியாயத்தீர்ப்பை கொண்டு வரும் பொழுது nobody will escape. அவர் ஆவிக்குரிய அந்த அஸ்திவாரம் இல்லை என்றால் they will collapse. அந்த வீடு அழியும், முற்றிலும் அழிந்தது. அது என்ன எழுதியிருக்கிறது பாருங்கள், பரிதாபத்திற்குரியதாக எழுதி எச்சரிக்கிறதை பார்த்தீங்களா? நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, போதாதா, விழுந்து முழுவதும் அழிந்தது. அப்புறம் அவன் கட்டினதும் விழுந்தது என்று சொல்வதைத்தான் சொல்ல வருகிறார். ஆனால் முதலாவது எங்கே மோதியது என்று தெரியுமா? தட் ஃபவுண்டேஷன். ஆவியிலே அவன் ஆழமாய் தோண்டி போட்டானா? ஆவிக்குரிய ஜீவித்தை தான் வாழ்ந்தானா? மனுஷனுக்கு ஏற்றவளை வாழ்ந்தானா? ஆவிக்குரிய மனிதனாய் இல்லாமல் வெறும் மனுஷனை போலே அவன் வாழ்ந்தானா என்பதை அந்த விழுந்தது என்று வரும்பொழுது முற்றிலும் கெட்டி வைத்ததெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டு, அதில் வேத வாசிப்பும் இருந்திருக்கலாம், அல்லது பல வருடங்களுக்கு நான் கிறிஸ்தவன் என்று நீங்கள் சொல்லி கொண்டு வந்திருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், எவ்ரி திங் வில் கொலாப்ஸ். ஐ யூ டேக் இட்ஸ் அ வார்னிங். இந்த எச்சரிக்கை பல ஆண்டுகளுக்கு முன்பே நான் வைத்து இதையெல்லாம் என்னுடைய வேத புத்தகத்திலே, ஆங்கில புத்தகத்திலே நான் அண்டர்லைன் பண்ணி, லார்ட் உம்மை விட்டு விலகாத வாழ்க்கை வேண்டும், எப்பொழுதும் நான் மனுஷியமாய் வாழ்ந்து விட, அப்படியே ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட வேண்டும். 2 மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவளாய் மார்த்தாள் இருந்தால், மரியாள் ஆவிக்குரிய கிறிஸ்தவளாய் அவள் இருந்தால் என்ன நடந்தது என்று தெரியுமா? அவள் இயேசுவிடத்திலே வந்து நியாயம் பேசுகிறாள். இயேசுவே, உமக்கு தெரியுமா, இந்த மார்த்தாள் என்னை தனியே விட்டு விட்டாள். எவ்வளோ வேலையில் இருக்கிறேன், அநேக காரியங்களை குறித்து நான் வைத்திருக்கிறேன், பல காரியங்களை நான் வைத்திருக்கிறேன், செய்ய வேண்டியிருக்கிறது. இவ்வளோ பாரும் சும்மா இருக்கிறார் என்று கேட்டால் மனுஷன் பேசுவான், மனுஷன்தான் அதை சொல்லுவான். அதை ஆண்டவர் சொல்லிவிட்டார். அவர் என்ன சொன்னார்? மார்த்தாளே, மனுஷியத்துக்குரியவளே, உனக்கு பல காரியங்களை வைத்து நீ அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அநேக காரியங்களை குறித்து நீ கலங்கி கொண்டே இருக்கிறாய். இவ்வளோ மரியாளோ இயேசுவிடத்தில் அமர்ந்தாள், அவரை கண்டுபிடித்தாள். அவரிடத்தில் அமர்ந்து அவர் சொல்கின்ற
ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தார். அதில் எத்தனையோ போதனைகள் அடங்கியிருக்கும். தட்ஸ் கரெக்ட். ஆனால் இவ்வளோ ஷி இஸ் நாட் தேர். அவள் அங்கே இல்லை. ஆனால் என்ன பேசினால் தெரியுமா? நியாயம் பேசுகிறார். ஒரு கிறிஸ்தவன் இப்படி நியாயம் பேசிக்கொண்டே அவன் வாழுகிறான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவனே அல்ல. என்னை வாசிக்கிற அந்த லூக்கால் என்ன அந்த சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே அவர் கூறும்பொழுது 40ஆம் வசனத்திலே அவர் பாருங்கள், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, தேவையானது ஒன்றே என்று சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்த பகுதி ஆழமான ஒரு பகுதியாக சொன்னாலும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகின்றதை கூட சபையில் உள்ளவர்கள் அனைவர் தேடுவதில்லை. அகைன் அண்ட் அகைன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கேளுங்கள். குறிப்பாய் சண்டே சபை கூடுதல் என்று சொல்கிற பகுதியை சிலர் விட்டுவிட்டதே போல் விட்டுவிடிகள் இருக்கிறார்கள். விட்டுவிட்டது என்றால் பெர்மனண்ட்டாக அல்ல. இந்த வாரம் வருவார்கள், அடுத்த வாரம் வரமாட்டார்கள், 4 வாரம் வருவார்கள், இன்னொரு வாரம் வரமாட்டார்கள் என்றெல்லாம் இருக்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அல்லது கலப்பையிலே கை வைப்பார்கள், பின்னால் திரும்பி பார்த்து போய்விடுவார்கள். என்ற ஒரு நாள் கலப்பையிலே கை வைப்பார்கள், திரும்பி பார்த்து விட்டு போய்விடுவார்கள். தே ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். நிலையை நிலைத்திருங்கள் என்று சொன்னாரே, அப்படி அவர்கள் நிலைத்து நிற்பதே இல்லை. ஆகவே பற்பல வேளைகள் என்று சொல்வதை ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றை சேர்த்து வைத்து கொண்டு வாழ்கிறார்களே, இட்ஸ் வெரி பேட். நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று என்னை சொல்லுகிறேன் என்று எண்ணாதீர்கள். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நான் 10th ஸ்டாண்டர்டிலே நான் தொடங்கின அந்த வாழ்க்கை, அதற்கு முன்பும் என் பெற்றோர்கள் ஆலயத்திற்கு போவதை அவ்வளவு ஜாக்கிரதையாக இதை கை கொண்டு வாழ பிரயாசப்பட்டு கற்றுக் கொடுத்தார்கள். ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட் டு காலேஜிலிருந்து அடுத்த ஒரு 10 வருடம் என்னுடைய பிஸ்னஸ், அதற்கு பிறகு என்னுடைய திருமணம், அதற்கு பிறகு முழு நேர ஊழியம், அதற்கு பிறகு இன்று வரைக்கும் என்று தான் பிரித்து பார்க்க வேண்டும். அன்று தொடங்கி படிக்கிற நாட்கள் தொடங்கி, கல்லூரி நாட்கள் தொடங்கி, என்னுடைய பிஸ்னஸ் நாட்கள் தொடங்கி, என்னுடைய திருமண வாழ்க்கையை தொடங்கி, காட் இஸ் ஃபர்ஸ்ட் டு மீ. தேவன் எனக்கு முதலானவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதி. முதலாவது அன்பை நீ விட்டாய். த ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட். முதலாவது தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பை இழக்காத வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் லவ் என்று ஆங்கிலத்திலே பெயர். முதல் அன்பு அவருக்குத்தான், வேறு எதற்கும் அன்பு அல்ல. அந்த அன்பு தாய் தகப்பனாக இருந்தாலும் இல்லை, மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் இல்லை, எந்த உறவு என்று வந்தாலும் இல்லை. மை ஃபர்ஸ்ட் லவ் இஸ் டு காட். ஆகவே பற்பல வேலைகளை செய்கின்றவர்கள் விட்டுவிடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கூட அவர்கள் சபை கூடுதலை விட்டுவிட்டார்களே பாருங்கள். சிலர் அவர்கள் ஆவிக்குரிய என்று நாம கருதி கொள்வதா? வேதவசனம் நிறைய தெரிந்து விட்டது இவர் என்று அறிவார்கள். விட்டால் பிரசங்கம் பண்ணுவார்கள் என்றால் அது போதுமா? அவருடைய வாழ்க்கையெல்லாம் நல்ல கிறிஸ்துவ குடும்பமாக தான் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது போதுமா? தானும் வாழ்வதில்லை, அவர்களும் போவதில்லை, வரப்போகிற பிள்ளைகளை கூட அனுமதிப்பது இல்லை. பிள்ளைகளும் ஸ்டக்காகி போய் நின்று கொண்டு அவர்களும் பின்மாறி போய் நின்று கொண்டு இருக்கிற கொடுமை இந்த சபையிலே அவ்வப்பொழுது நடக்கும் பொழுது சாரி நாம் வருந்துகிறோம். அதை சொல்லுவதற்கு என்று இல்லையா? லோயிசால் பாட்டியிடத்தில் விசுவாசம் ஐனிக்கையாரிடத்தில் வந்தது. ஐனிக்கையால் தன் மகளிடத்தில் வந்த அந்த விசுவாசம் தீமோத்தேயுக்கு வந்தது என்றல்லவா சபை இருந்திருக்க வேண்டும். இவர்கள் முன்னோடியாக இல்லாது வாழ்கின்றபடினாலே அவருடைய சந்ததி சிறுகிட்டு போய் நிற்பதை பார்ப்பதே இல்லை. நான் வாழ்ந்தால் போதும், பரலோகம் போனால் போதும் என்று எண்ணுவது சரிதானா? எங்கே இருக்கிறாய் காயின் என்று கூப்பிட்டு அவனை அழைத்து, ஆபேலை எங்கே என்று கேட்டபொழுது, நான் என்ன ஆபேலுக்கு காவலாளியோ என்று கேட்டபொழுது, எஸ், அவனையும் சேர்த்து அழைத்து வந்திருக்க வேண்டும். லோத்து ஓடும் பொழுது அவன் லோத்தை தன் மனைவி விட்டு விட்டான். வந்தான், அவன் முயற்சி எடுத்தான், பாடுபட்டான், பிரயாசப்பட்டான். அவள் உப்பு தூணால் போய்விட்டாள். தட்ஸ் ரைட். அவனோ அந்த முயற்சியில் தோல்வியடையவில்லை. ஹல்லேலூயா. நோவா பாடுபட்டான், வீட்டில் அனைவரையும் சேர்ந்து பிழைக்குள் கொண்டு வந்து வைத்து விட்டான். தன் வீட்டார் அனைவரையும் கொண்டு வந்த நோவா என்று அவனுக்கு பெயர். ஹல்லேலூயா. பற்பல வேலைகள் என்று சொல்லுவதை தெய்வத்தின் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தேவராஜ்யமே முதலாவது இருக்க வேண்டும் என்ற பகுதியை புறக்கணிப்பது என்று சொல்வது
ஐ வாண்ட் டு சே, நான் வருத்தத்தோடு சொல்வேன் என்றால், இட் கேன் பி அ கர்ஸ், அது ஒரு சாபமாய் போய்விடும். பட் புட்டிங் காட் ஃபர்ஸ்ட், தேவராஜ்யத்தை முதலாவது நீ வைத்திருப்பீர் என்று சொன்னால் இட்ஸ் எ பிளெஸிங். என்ன பிளெஸிங் என்று தெரியுமா? அவர் வருவார், இவையெல்லாம் கூட கொடுப்பேன் என்று திரும்பி பார்த்து முழு உலகத்தையும் காண்பித்து, வாட் எவர் யூ நீட், என்ன தேவையோ ஐ வில் கிவ் யூ, உனக்கு தருவேன் என்று சொல்வார். இப்படி ஒரு பகுதியைத்தான் இங்கே லூக்கா 11 வாசிக்கிறோம். அவள் கேட்டால், ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உனக்கு கவலை இல்லையா? என்ன அருமையான நீதி நியாயம், எவ்வளவு சரியாய் அவள் நியாயத்தை பேசினார் பார்த்தீங்களா? மனுஷனரை கேட்டான் என்றால் சரிதான் ஆண்டவரே, பாவம் அந்த மார்த்தாள் தனியாய் விட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாளே, எவ்வளவு அதை விட்டுள்ள தங்கச்சி தானே இவள், ஏன் இவள் செய்திருக்கக்கூடாது? நியாயம், மனுஷன் நியாயத்தை கேட்டால் சரிதான். அடுத்தும் அவள் கேட்கிறாள், எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும், நீரே சொல்லும், வேறொன்றும் செய்யும்படி அல்ல, உதவி செய்ய வேண்டும். உதவி செய்வது கிறிஸ்துவ பண்பு அல்லவா? பிறருக்கு உதவி செய்ய வேண்டாமா? ஏன் 100% மனுஷியமான ஒரு நியாயத்தை வைத்து உதவி செய்யும்படி அவளுக்கு நீர் சொல்லும் என்று அவள் சொல்லுவதெல்லாம் கேட்கும் பொழுது இயேசு மறுத்து விட்டார் பாருங்கள். மார்த்தாளே என்று அவர் செட் அசைடு, தள்ளி வைத்து விட்டு, இங்கே பார், இந்த மரியாள் இவள் தன்னை விட்டு எடுபடாது, தேவையானது ஒன்றே என்று அறிந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் ஒன்றும் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. அவள் என் அண்டையிலே அவர் அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அந்த 39ஆம் வசனத்திலே வாசிக்கிறதை போல் என் வார்த்தைகளை என் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹீ வுட் ஹவ் ஸ்போக்கன் சோ மெனி திங், எதுவுமே பேசியிருந்திருக்கக்கூடும். அவள் ஆண்டவரே, உலக காரியங்கள் நிறைய இருக்கும் பொழுது உம்மை தேடுவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிடுகிறது. என்னோட அக்கா அம்மா ஏதாவது ஒன்றை சொல்லி உட்கார சொல்கிறார்களே, இதுக்கு என்ன பதில் கிடைக்க வேண்டும்? சொல்லியிருப்பார், அதையும் கூட பதில் சொல்லி இருந்திருப்பார். அவள் கேட்டுக்கொண்டு தானே இருந்தால், சும்மாவாக இருந்தால். மார்த்தாளே, இது என்ன காரியம்? நீ உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி நியாயத்தை பேசி கொண்டிருக்கிறாய். வந்தாளா, உதவி செய்தாளா, சொல்லும் அவருக்கு உதவி செய்யும்படி என்று பேசுகிறாயே. இயேசு முன்பாகவே நியாயம் பேசுகின்ற ஒரு கிறிஸ்தவன் நியாயத்தை பேசுகிறாரெல்லாம். இது ஒன்று நியாயத்தை கேட்டு பேசுவது என்று சொல்வது மனுஷியம். தேவையானது ஒன்று தான், ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அவரிடத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவன் அதன்படி கை கொண்டு வாழுகிற அவன்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாளிகையை அவன் கட்டுவான். ஆகவே மனுஷியத்தை அவர் அப்புறப்படுத்தி விட்டார். தன்னண்டிலே நெருங்கி வந்தவனை அவர் சும்மா வைத்திருக்க மாட்டார். ஹீ வில் பிரேக் இவன், உடைப்பார், அவனை வளையுவார், அவனை கீழ்ப்படி உதவுவார், அவசியத்தை அவர் தருவார், அவர் சிச்சையை அவர் கொடுப்பார். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஆகவே அவர் சொன்னார், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் தேவையான அந்த ஒன்று தான். மார்த்தாளே, மனுஷியத்தை தேடிக்கொண்டு நீதி நியாயத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதுபோன்று உலக நியாயத்தை வைத்து பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே திரிய வேண்டிதான். சகோதரிகளுக்குள் ஒரு சண்டை வந்தால் சண்டை போட்டுக்கொண்டே திரிய வேண்டிதான், விடை கிடைப்பது இல்லை. சகோதரருக்குள் பிரிவினை என்றால் பேசிக்கொண்டே திரிய வேண்டிதான். எது நியாயம், எது இது, இப்படி நடக்கலாமா என்று ஒருவன் பேசுவான், இன்னொருவன் அப்படி நடந்திருக்கலாமா, இது அவன் பேசுவான். தேவையான ஒன்றை என்று ஒரு இயேசுவிடத்திலே போனானா, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தானா? இருப்பதில்லை. ஒரு கூட்டத்திலே ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது கடைசி நாட்களிலே அநேகருக்கு உபத்திரம் வரும் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் போய் ஒரு மனுஷன் எழுந்து நின்றான். என்ன கேட்டான் என்று தெரியுமா? போதகரே. எழுந்து நின்று கேட்கிறான், போதகரே என்ன என்று அவர் பார்க்கிறார். அவன் சொன்னான், என்னுடைய உரிமையான சொத்து என் சகோதரன் கொடுக்க மறுக்கிறான். ப்ளீஸ் கம், வாரும், அந்த சொத்தை எனக்கு கொடுக்கும்படி, நியாயமாய் கொடுக்கும்படி நீர் எனக்கு அதை நீதியின்படி செய்தால் போதும். இயேசுவிடத்தில் போய் பொய்யாகவா அவன் கேட்பான்? நீதியின்படி நியாயத்தின்படி கேட்க வந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷனே, ஆமை ஆர்பிட்டர் ஃபார் யூ. ஆர்பிட்டர் என்று சொன்னால் விசாரிப்பது, அந்த ஏ என்பது விசாரிப்பது. என்ன அப்படியே பண்ணிவிட்டான், பி அப்படி பண்ணிவிட்டானா, அங்கே பிகிட்ட ஓடுவது. ஏ இப்படி செய்தால் தான் நீ இப்படி செய்தாயா? பார்க்கிறேன்,
ஏன்பா நீ இப்படி செய்தாயா? ஆமாம், அவன் செய்தான். எதற்கு செய்தன்னு தெரியுமா? இதற்காக செய்தான். அப்படியா? வீடு ஓடுவது. ஏனப்பா இப்படி செய்திருக்கிறாய் என்று ஓடிக்கொண்டே இருந்தால் வாய்தா 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 என்று நீங்கள் ஒரு சின்ன காரியத்திற்கு போனால் கூட வாய்தாவை நீங்கள் போட்டு நியாயத்தை எடுத்து எடுத்து பேசி வருடக்கணக்கில் போய் 5 வருடம் 6 வருடம் 10 வருடத்திற்கு பிறகு கூட அவன் மனுஷிய நீதியை சொல்லுவான், தெய்வ நீதியை அவன் பேசுவான். ஹூ இஸ் த ஆர்பிட்டர் தேர்? நானா உனக்கு நியாயத்தை விசாரிக்க வந்தவன்? உனக்கு யாரப்பா என்னை ஆர்பிட்டரை வைத்து அவனிடத்தில் போய் விசாரித்து இவனை போய் விசாரித்து இதையெல்லாம் விசாரித்து கொண்டிருப்பது என்று அவர் சொல்லிவிட்டு போ என்று சொல்லிவிட்டு அனுப்பிவிடவில்லை. பட் ஐ டெல் யூ த ஸ்பிரிச்சுவல் திங், ஆவிக்குரிய காரியங்களை சொல்கிறேன் கேள். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிரு. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவேளை அவன் அந்த ஆசையை எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால், உனக்குரியதை பறித்து கொண்டு ஓடிவிட்டான் என்று சொன்னால், உனக்கு நான் எச்சரிக்கை சொல்லியிருக்கிறேன். உன் இருதயம் மகிழ்ச்சி இழந்து விடக்கூடாது. உனக்கு இருப்பது போதுமென்று இருந்துவிடு என்று சொல்லுவார். அல்லது திருப்பி கொடுக்கவில்லை என்றால், திரும்பி வாங்குவோம் என்று எண்ணியா ஏன் கொடுத்தாய்? நான் தான் சொல்லியிருக்கிறேனே, கொடுப்பதை திரும்பி வாங்குவோம் என்று எண்ணி கொடுக்காதே என்று சொல்லியிருக்கிறேன் தானே, ஏன் அதை நீ எதிர்பார்த்தாய்? விட்டுவிடு என்று சொல்லியிருப்பார். There are so many things, ஏராளமான காரியங்களை என்னோடு பேசியிருக்கிறார். பொருளாசை குறித்து பேசி அவருடன் நான் செல்லும் பொழுதெல்லாம் நியாயத்தையா நான் கேட்டேன்? என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் என்று நான் கேட்டேன். அவர் பேசி டூ திஸ், இது செய் என்று சொல்லும் பொழுது வாட் எ ஜாய் இட் இஸ். மேடம் கயான் அம்மையாருடைய ஒவ்வொரு ஆர்டிக்கிளிலேயும் ஒரு சஸ்பென்ஸ் ஆர்டிக்கல், மர்ம நாவலை போல் இருக்கும். இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். இந்த அம்மையாருக்கு அவ்வளவு துயரங்கள் நடந்து முடிந்தவுடன் எப்படி இவர்கள் இதற்கு ரியாக்ஷன் பண்ண போகிறார் என்று பார்க்கும்பொழுது, கடைசி பாராவிலே வரும்பொழுது உடனே அவள் தேவனுடைய சமூகத்திற்கு நின்று, என் நேசரே, எனக்கு பிரியமே, இப்படியெல்லாம் நடக்கிறதை பார்த்து என் உள்ளம் வேதனை அடைகிறது என்று, இப்படி நான் என்ன செய்யலாம்? நீ ஏன் வேதனை அடைந்தாய்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற வாழ்க்கையை தவிர வேறு எதுவும் உனக்கு வேதனையை கொண்டு வந்துவிடக்கூடாது. போ, மகிழ்ச்சியாக போயின்னு சொன்னவுடன் ஆனந்தமடைந்து பூரித்து போவாள் என்று சொல்கிறதை போல் எத்தனை 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 மர்ம நாவலை போல் படிப்பேன். அதை வாசிக்கும் பொழுது, கடைசி முடிக்கும் பொழுது, அந்த முடிச்சை அவிழ்த்து ஆண்டோடத்தில் சென்று பதிலை கன்று வாழ்ந்த அந்த ஆவிக்குரிய ஒரு பெண்மணி இருக்கிறாளே பாருங்கள். அந்த மேடங்குயன் அம்மையாருடைய பெண்மணி 300 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை சீக்கிரம் நாம் பப்ளிஷ் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறோம். பல ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்களை என்னையும் ஆசீர்வதித்த அந்த அற்புதமான அந்த புத்தகத்தை என் வாழ்க்கையவே தலைகீழாய் புரட்டி போட்ட அந்த 1900 ஆரம்ப நாட்கள் நான் வெறும் உபதேசத்தை நம்பியிருந்தால் கெட்டு போயிருந்திருப்பேன். வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய அந்த பிராட்லி என்பவரோ, அசலாக்சன் என்பவரோ, ஜூக்கர் என்பவரோ, அல்லது இந்த மேடங்கியான் புத்தகமோ, ஏமி கார்மைக்கால் அம்மையாரோ என்றெல்லாம் அற்புதமான ஜீவனுள்ள வாழ்க்கையை நான் படித்ததினாலே பிழைத்து இருந்திருக்கிறேன். உபதேசத்தை நம்பி நான் போனதில்லை. ஒரு உபதேசம் பண்ணினவருடைய வாழ்க்கையின் பின்னணியெல்லாம் சிதறி போனதை பார்த்த பொழுது அது ஒன்றும் எனக்கு மனதில் வருத்தம் இருந்தாலும் சஞ்சலம் ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் ஐ ஃபாலோட் ஜீசஸ், இயேசுவை நான் பின்பற்றினேன். ஆகவே அது மேடம் குயான் அம்மையாருடைய புத்தகத்தை வரி வரியாய் படித்து அண்டர்லைன் பண்ணி அது எனக்கு இன்னும் அதிகமானது காரியங்களை பேசி இட் பிளஸ் மீ ஸோ மச். அதிகமாக பேசியது என்னவென்று சொன்னால், she went to God, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் சென்று Lord, what can you do this situation என்று சொல்லும்பொழுது, when God spoke that என்று சொல்லும்பொழுது, what a wonderful release it is. எவ்வளவு பெரிய விடுதலையும் விடையையும் மகிழ்ச்சியும் ஆரவாரத்தையும் உள்ளே கொண்டு வந்து தருகிறதே பாருங்கள். அல்லேலூயா. அதுபோன்று நியாயத்தை இவள் கேட்டார். தேவையான ஒன்றை என்று சொன்னார். வந்து நியாயம் செய்யும் என்று கேட்டார். நான் உனக்கு நியாயம் செய்வதற்கு என்னை கூப்பிடுகிறாய் மனுஷனே என்று அவனை குறிப்பிட்டு சொன்னார். மனுஷனாய் அவன் வாழுகிறான். ஆகையால் அவனை பார்த்து என்னவென்று சொன்னார், ஏன் அவர் சாதாரணமாக தான் இருக்கிறான், எல்லோரும் மனுஷன் தானே என்று அல்ல, மனுஷியமாய் அவரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு மனுஷனாகவே இருக்கிறான். ஆகவே மனுஷனே, உன்னை எவன் என்னை உனக்கு நியாய விசாரிக்க அழைத்தான் என்று அவர் விட்டுவிடாமல் ஒன்றை சொன்னார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன்னுடைய பொருள் என்று ஒன்று வரும்பொழுது அதை கேட்க வேண்டும். அதை ஆண்டவர் சொல்வார். அவரிடத்திலே சென்றால் தேவையான ஒன்றை அவர் சரியாய் சொல்லிவிடுவார்.
பற்பல காரியங்களை எல்லாம் அலசி பிடித்து அதில் நீதி நியாயங்கள்லாம் பேசி உட்கார்ந்து ஆராய்ந்து அதை வாதம் பண்ணுவதற்கும் நியாயம் கேட்டு கொண்டிருப்பதற்கும் ஆவிக்குரியவன் செல்ல மாட்டான் ஐயா, போக மாட்டான். he will speak the truth, சத்தியத்தை சொல்வான். லீவ் தம், அவளை விட்டு விடுவான். வாழ்வதும் வாழாதிருப்பதும் அவளுடைய பொறுப்பு என்பதை அறிந்து விட்டு விடுவான். ஆகவே அங்கே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சட்டத்திட்டங்களினால் உண்டான நியாயப்பிரமாணத்தின்படியாக சட்டத்திட்டத்தினால் உண்டாகி அந்த நடுச்சுவரை தகர்த்து என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி பேசிக் கொண்டிருந்தால் ஒரு பகை உண்டாகிவிடும், பிரிவினை உண்டாகிவிடும். என்ன பிரிவினை? சட்டத்திட்டம் இப்படி சொல்லியது அல்லவா, இதன்படி சரிதான், இந்த நியாயப்படி சரிதான், சட்டமெல்லாம் ஒன்றுதான் சரிதான் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த பகுதியெல்லாம் ஜீசஸ் எப்படி கண்டார் என்றால், இட் இஸ் த என்மிட்டி, இட் இஸ் த பகை என்று கண்டார். பகை உருவாகவே பாருங்கள். இந்த சட்டத்திட்டங்களை விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய நடுச்சுவரை he broke it, அதை உடைத்து இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி வாழுங்கள், இந்த வாழ்க்கையின்படி வாழ்ந்து அவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி நீங்களும் சமாதானத்துக்காரராக இருக்கிற அவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் அவர் சொன்னாரே அல்லாமல் நியாயப்பிரமாணத்தின்படி நீதியின்படி சட்டத்தின்படி அதில் உள்ளதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய உருவாகிவிட்டு பகைச்சுவரை பகையை தகர்த்தார். ஐ டோன்ட் வாண்ட் தட் என்மிட்டி, அந்த எல்லாம் எனக்கு தேவையில்லை. பட் ஐ வாண்ட் டு சே தட், ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஐ டோன்ட் கிவ் மை ஹேண்ட் டு கவர்ச்சியஸ்னஸ், பொருளாசைக்கு நான் மனம் ஒத்து வரவில்லை. ஐ எம் ஸோ சாரி என்று அவர் அந்த ஒரு சத்தியத்தை அவர் பொதித்தாரே பாருங்கள். அவர் யார்? இயேசு பொதித்தது என்ன? ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியது. அந்த மனுஷன் கேட்டது என்ன? நியாயம், மனுஷனுக்குரியது. ஐ கேன் ஸ்பீக் ஸோ மெனி திங்ஸ். இது அநேக காரியங்கள் இருக்கிற நான் என் வாழ்விலே நான் கண்டிருக்கிறேன். ஆகவே தயவாய் உங்களை கேட்பதில்லை, ஆவிக்குரிய நிலையை நாடுங்கள், ஆவிக்குரிய தரித்திரத்தை விரும்புங்கள், வளர்கள். தரித்திரவான் பாக்கியவான். ஒரு தரித்திரவான் பிச்சைக்காரன் அங்கே இருக்கிறான் என்றால் சாப்பிட்டு விட்டு அந்த பிளேட்டை வைத்து தூங்கி விடுவான். காலையில் எழுந்து என்ன செய்வான்? மீண்டும் பிச்சை எடுப்பான், மீண்டும் அடுத்த நாள் பிச்சை எடுப்பான். ஏன் தெரியுமா? அவன் தரித்திரவான். அதுபோல் ஆவிக்குரிய தரித்திரம் என்பதை விட்டுவிடாதுங்கள். மை ஹார்ட் இஸ் பேர்னிங் வித் பாவர்ட்டி ஆஃப் த ஸ்பிரிட். அந்த ஆவிக்குரிய தரித்திரத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஐ வாண்ட் டு பி மோர், ஐ வாண்ட் டு பி மோர், இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய அந்த உத்தமத்தை அடைய வேண்டும் என்று அந்த அனலை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது அல்லாமல் குறைந்த பாடில்லை. ஹல்லேலூயா! அது ஒரு ஆவிக்குரிய சபையாய் தேவன் பாராட்டுகிற உத்தமுள்ள சபை என்ற சபையாய் எல்லோரும் இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளும் அப்படி நடத்த வேண்டும், பிள்ளைகளும் இருந்திருக்க வேண்டும். அவ்வப்பொழுது நான் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒருவனை காணோம், இன்னொருவனை காணோம், அவன் எங்கே போனான், இவன் எங்கே போனான் என்று என் உள்ளம் பதஷ்டம் அடைகிறது. உங்களுக்கு உண்டோ? உங்கள் பிள்ளைகள் ஐனிக்கு எழுந்த விசுவாசம், லோகிசால் பாட்டிய விசுவாசம் ஐனிக்கு வந்தது, ஐனிக்கு எழுந்த விசுவாசம் பிள்ளைகளுக்கு வந்தது என்பதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு இப்படி என் பையன் இருக்கிறான், இப்படி என்னுடைய பையனை காணாமல் போகிறான், எங்கே போனான், எதற்கு போனான் என்று விசாரித்திருந்திருக்க வேண்டாமோ? சந்ததி சந்ததியாய் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு குடும்பம் பாசிட்டான், அதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சந்ததி தான் என்னவென்று எழுதியிருக்கிறது? ஈசாயின் அடிமரத்தில் வந்து உருவான தாவீதின் சந்ததி என்பதை போல் உங்களுக்குள்ள ஒரு சந்ததி ஆவிக்குரிய சந்ததியாய் ஓங்கி வளர முடியும். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்ய கடவோம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் தேவரீர் எங்கள் மத்தியிலே வந்து உம்முடைய மன ஆதங்கத்தையும் மன விருப்பத்தையும் ஆண்டவரே மன பாரத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. எங்கள் சபை ஆவிக்குரிய சபையை ஓங்கி வளர அனுகிரகம் செய்தல்லும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.